நாம தொடர்ந்து கோல்டு, பிட்காயின், நிஃப்டியோட டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துட்டு வர்றோம். இந்த சாப்டர்லையும் நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அது சார்ந்த விஷயங்களை நம்ம பார்க்கலாம். கடந்த ஒரு 2 டேஸாக வந்து நம்ம வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணாதனால மார்க்கெட்டில் வந்து என்னென்ன சேஞ்சஸ் எல்லாம் வந்திருக்கு, அடுத்து விலை நகர்வுகள் எந்த மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியராக பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி இருக்கிற ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். நம்ம சொன்னபடி தான் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஒரு நாள் வீடியோ வந்தது அப்படின்னா அடுத்த நாள் மார்க்கெட் என்ன மாதிரி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்களும் எடுத்து பாருங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். இது எவ்வளோ வந்து கிளாரிட்டியாக வேலை செய்யுது அப்படிங்கிறது நமக்கு ஒரு கிளியராக ஐடியா கிடைக்கும். ஸோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் உள்ள விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஒரு எளிமையான விஷயங்கள் தான். ரொம்ப ஹார்டான விஷயங்கள் கிடையாது. அந்த பேசிக்கில் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் கொஞ்சம் அடிப்படையெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அதை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். அது மாதிரி நான் இப்போவும் சொல்கிற மாதிரி இதில் சொல்கிற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்கள் மட்டும்தான். இன்னும் மார்க்கெட்டை நீங்கள் தொழிலாக பண்ணுறதுக்கு இன்னும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், சைக்காலஜி, ட்ரேடிங் சிஸ்டம் இந்த மாதிரி 80% மேற்பட்ட விஷயங்கள் வந்து ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் தான் நிறையா இருக்குது. அதனால் இதில் வர்ற விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி தியரிட்டிக்கல் ஓரியன்ட் தான். இதை நீங்கள் தொழிலாக முழுசாக கற்றுக்கணுங்கிற பட்சத்தில் அந்த ப்ராக்டிக்கல் ஓரியன்டையும் நீங்கள் முடித்தாதான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஃபர்தராக வந்து இதை வந்து ஒரு தொழிலாக, ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக நீங்கள் இதை பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் நான் ஒவ்வொரு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். இங்கே உள்ள விஷயங்கள் வந்து ஒரு 20% பயன்படும். ஸோ அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாமே ஒழிய நீங்கள் என்ன பண்ண முடியாது, எக்காரணத்தை கொண்டும் அதை வச்சு நீங்கள் லைவாக ட்ரேடெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டாம். கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அதிகப்படியான நேரங்களில் வந்து உங்களுக்கு பெரிய கேபிட்டலுக்கே பெரிய ரிஸ்க்கை தான் கொடுக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள், அடுத்தடுத்த பவுண்ட்ரியை மார்க்கெட் ஃபாலோ பண்ணும்போது அதை உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். ஸோ அது மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ட்ரேடிங் சிஸ்டம் பண்ணணும். சரி, அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியம் சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப இருக்கணும். மார்க்கெட் எவ்வளோ வேகமாக போனாலும் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாமே பயிற்சியில் தான் வரும். இதெல்லாமே சாதாரண ஒரு யூடியூப் வீடியோ பார்த்து அது வராது. சரிங்களா? ஸோ அதனால தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் நான் தெளிவாக சொல்லிகிட்ருக்கேன். நல்லா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. முழுசாக கற்றுக்கிட்டு முழுசாக பயிற்சி எடுத்து நீங்கள் இதை தொழிலாக பண்ணுங்கள். சரியா? ஓகே, நம்ம என்ன பண்ணலான்னா விஷயத்துக்கு போவோம். லாஸ்ட்டாக நம்ம பிட்காயின் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அதோட சார்ட் இருந்துச்சு. அதிகபட்ச ஹை இங்கே இருந்துச்சு, அண்ட் தென் அதிகபட்ச லோ இந்த இடத்துல இருந்துச்சு, இந்த இடத்துல அதிகபட்ச லோ இருந்தது. இப்போ பையர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல இருந்து மறுபடி கொண்டு போக ட்ரை பண்ணி இந்த 50% கொண்டு போக ட்ரை பண்ணி முடியாமல் என்ன பண்ணிருக்காங்க, இப்போது மறுபடி இந்த பாடி வீக் எங்கே இருந்துச்சோ, ஏற்கனவே பாடி வீக் எங்கே இருந்துச்சோ அந்த சோர்ஸுக்கே வந்துட்டாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். ஏற்கனவே பாடி வீக் இந்த இடத்துல இருந்துச்சு, இப்போ இந்த சோர்ஸுக்கே வந்துட்டாங்க. அதாவது இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க, திரும்ப பையை ட்ரை பண்ணாங்க. இது வரைக்கும் போயிருக்கணும். இப்போ என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்காக இதோட 25, 50, 75, 100 இப்போ 25 வரைக்கும் போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்னது ஃபர்தராக இந்த 50 போக முடியாமல் திரும்ப வருது. திரும்ப வரும்போது எங்கே வந்திருக்கு, ஆட்டோமேட்டிக்காக அதோட சோர்ஸுக்கே வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே எவ்வளோ பாடி வச்சதோ பாடியை தாண்டி பாடி வைக்க முடியலை, விக்கு மட்டும்தான் வச்சுருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டைம் 2 டைம் மல்டிபிள் டைம்ஸ் வந்து விக்கு தான் வச்சுருக்கு. இப்போ என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக விக்கு வச்சுட்டு ஃபர்தராக மேலே ப்ரொசீட் பண்ணுது. அப்போ இது இன்னும் வந்து கீழே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, ஆட்டோமேட்டிக்காக இது இன்னும் கீழே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, அதிகபட்சம் மறுபடி இங்கேருந்து பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ கவனிங்க தெரியும், இங்கேருந்து பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போனாங்களோ இந்த 50% தாண்டி இப்போ மேலே போகக்கூடாது. கவனிங்க, இப்போ இந்த 50% தாண்டி மேலே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த சோர்ஸுக்கே வந்துடும். கரெக்டாக இது கீழே தான் போகுது அப்படின்னா அதிகபட்சம் எது வரைக்கும் போகலாம், இந்த 50 வரைக்கும் போகலாம். இந்த 50யை தாண்டி பாடி வச்சதுன்னா ஃபர்தராக இதை தாண்டி மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதாவது மார்க்கெட் இந்த 50% லைனுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் இதுக்கு மேலே போகும். இல்லைன்னா மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் இப்படி ஃபியூல் போட்டு உடச்சி அக்ரெசிவாக கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? சரி, அடுத்து என்ன பண்ணலாம், இன்னும் இதை கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்க்கலாம். டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியான விஷயங்கள் கிடைக்கும். நான் 15 மினிட் டவுன் கிரேட் பண்ணுறேன். அப்போ 15 மினிட்ஸை கண்ணுக்கு தெரிஞ்சு ரீசெட் பண்ணோன்னா எங்கே இருக்குது, அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது,
அதிகபட்ச லோ இங்கே இருக்குது. அந்த 15 மினிட்ஸ் லைன் நமக்கு எந்த இடத்துல வருது, இந்த இடத்துல தான் இருக்குது 50% லைன். ஸோ அப்போ அதிகபட்சம் இதை தாண்டி போனால் மட்டும்தான் மேலே எங்கே வரும், அடுத்த பவுண்ட்ரி ரொம்ப பக்கத்துலேயே ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணியிருக்கு. இது தாண்டி மேலே போனால் மட்டும்தான் இங்கே வர முடியும். இது வந்து 1 ஹவரோட 50% லைன் இங்கே இருக்குது. இதை தாண்டி போனால் மட்டும் தான் இங்கே போக முடியும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இதை தாண்டணும். கரெக்டாக? சரி, அடுத்து 15 மினிட்ஸில் கவனிங்க. இப்போ எதை தாண்டி கீழே வரக்கூடாது. இப்போ அதிகபட்சம் இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க, லோ இங்கே வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாருங்கள், மார்க்கெட் வந்து இந்த நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் இருக்குது. அதாவது என்ன அர்த்தம், இந்த இடத்த தாண்டக்கூடாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய டைம் மல்டிபிள் கேண்டில் போட்டிருக்காங்க, தெரியுதா? நிறைய டைம், 1 2 கிட்டத்தட்ட நிறைய டைம், கிட்டத்தட்ட 6-7 டைம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த மார்க்கெட் வந்து செல்லர்ஸ் வந்து கீழே பிரேக் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ முடியல. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இப்போது மேலே போனால் இதை உடச்சி இப்போ கீழே வரக்கூடாது. என்ன ஆயிருக்கு, மார்க்கெட் வந்து ஓவரால் 50% 15 மினிட்ல 50% லைனை தாண்டி மேலே இருக்குது. அப்போ என்ன இருக்குது, பையரோட கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ பையரோட கண்ட்ரோலில் இருக்குன்னா என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இதை தாண்டி கீழே போகக்கூடாது. இதை தாண்டி மேலே வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்குது, இந்த சோர்ஸ் எங்கே இருக்குது, இந்த சோர்ஸுக்கே மார்க்கெட் போயிடும். இங்கே இருக்குது பாருங்கள் அடுத்த சோர்ஸ், தெரியுதா? இப்படி நீங்கள் மேலே கீழே உள்ள அந்த பச்சை கலர் லைனை பார்த்தாலே நீங்கள் ஈஸியாக மார்க்கெட்டை வந்து ட்ராக் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். அப்போ 15 மினிட்ஸை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் என்ன இருக்குது, 50% லைனுக்கு மேலே தான் இருக்குது. இப்போ இதை தாண்டிச்சுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இந்த இடத்துக்கு வந்துடும். புரியுதா? இப்போ இந்த ஏரியாவுக்குள்ளே எவ்வளவு பச்சை கலர் க்ரீன் கலர் அதிகபட்சம் போட்டிருக்கோம். ஸோ அது மாதிரி குறைஞ்சபட்சம் 3க்கு மேற்பட்ட கேண்டில் வச்சு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து சரன்னு மேலே போயிடும். கரெக்டாக? சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்க்கலாம். கவனிங்க, இன்னும் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோன்னா 5 மினிட் ஆல்மோஸ்ட் இந்த டிஸ்டன்ஸில் தான் இருக்கும். கரெக்டாக? இன்னும் கொஞ்சம் 5 மினிட் நம்ம போகிறோம். ஆட்டோமேட்டிக்காக சார்ட்டை ரீசெட் பண்ணுறோம். இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது, இந்த லோ அண்ட் தென் இந்த ஹை. இதான் 5 மினிட்ஸ்லேயும் இருக்குது. அதிகபட்ச லோ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. தென் இதுக்கு முன்னாடி 5 மினிட்ஸ் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லரோட டிஸ்டன்ஸில் அதிகபட்சம் ஹை லோ இங்கே இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் நல்லா கவனிங்க, 5 மினிட்டு ஏற்கனவே அந்த 50% லைனுக்கு இதான் 5 மினிட்டோட டிஸ்டன்ஸு. 50% லைன் போயிட்டு இப்போ என்ன பண்ணுது, கீழே வந்திருக்கு. அப்போ கவனிங்க, 5 மினிட் வந்து மேலே உள்ள 50 லைனை போயிட்டு ஃபியூலை போட்டுட்டு இப்போ கீழே வருது. இந்த கீழே உள்ள 50% லைனை தாண்டக்கூடாது. தாண்டாமல் இங்கே வந்து ஃபியூல் போட்டுச்சுன்னா இப்போ இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதான் விஷயம். நீங்கள் எனக்கு கிளியராக கவனிச்சிங்கன்னா தெரியுதா? 5 மினிட்டு மேலேருந்து வந்துச்சு, மறுபடியும் என்ன பண்ணுச்சு, இங்கே போய் ஃபியூலை போட்டுட்டு கீழே வர ட்ரை பண்ணுது. அப்போ இதை தாண்டி வந்துச்சுன்னு இந்த சோர்ஸுக்கே தரும். சோர்ஸை தாண்டாதான் நான் உடச்சி கீழே போகும். இங்கே வந்துட்டு இந்த இடத்துல ஃபியூல் போட்டு மெயின்டைன் பண்ணி என்ன பண்ணுது, இதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இதை உடைச்சது அப்படின்னா இங்கே போய் இடிச்சது அப்படின்னா திரும்பி வந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இதை உடச்சி இங்கே வந்துடும். இப்போ இது திரும்பி வராமல் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ போச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த சோர்ஸுக்கே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ 5 மினிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இப்போது மார்க்கெட் சுருங்கிட்டுருக்கு. இதை நீங்கள் கிளியராக பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாவுக்கு வர முடியும். 5 மினிட்ஸ் இங்கேருந்து இங்கே வரைக்கும் சுருங்கிட்டுருக்கு. அப்போ மார்க்கெட் என்ன ஆகும், ரொம்ப அக்ரெசிவாக பிளாஸ்ட் ஆகி போகும். அப்போ பிளாஸ்ட் ஆகி போச்சுன்னா எங்கே இருக்குது, மேலே இங்கே வரைக்கும் இருக்குது. அதுக்கான சோர்ஸ் வந்து பாருங்கள், இந்த இடம் வரைக்கும் இருக்குது. மேலே கீழே இதை பிளாஸ்ட் ஆச்சுன்னா இந்த இடத்துல இருக்குது ஒரு ட்ரெண்ட் லைன். அதை உடைச்சா எங்கே போகும், ப்ரைஸ் லைனுக்கு மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக போகும். அப்போ 5 மினிட்ஸோட இந்த இதை உடைச்சது அப்படின்னா மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக மேலே போகும். கரெக்டாக? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு டவுன் கிரேட் பண்ணி பார்க்க ஈஸியாக மார்க்கெட் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். 1 செகண்ட், புரியுதுங்களா? சரி, இப்போ மார்க்கெட்டை வந்து ரொம்ப பக்கத்தில் வச்சு பார்க்க முடியும். இப்போ எதை உடைச்சா அடுத்தடுத்து எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கிளியராக பார்க்க முடியும். இப்போ நீங்கள் 15 மினிட்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அப்போ இந்த 5 மினிட்டோட லோ, இப்போ 5 மினிட் பார்த்தீங்கன்னா தெரியுதா? இப்போ பாருங்கள், இந்த லோ உடச்சி கீழே வந்து இந்த லோ இதை தாண்டி கீழே வந்துச்சுன்னா இந்த சோர்ஸுக்கு வந்துடும். இதை தாண்டிச்சுன்னா இங்கே போயிடும். அவ்வளோதான் 5 மினிட்டை பொறுத்த வரைக்கும். புரியுதுங்களா? ஏன்னா இப்படி வருது மார்க்கெட் செங்குத்தா, இங்கேருந்து செங்குத்தாக போகுது. அப்போ என்ன நடக்கும், ஆட்டோமேட்டிக்காக 5 மினிட் வந்து இந்த இடத்துலேருந்து கனெக்ட் ஆகுது. 15 மினிட் எங்கே இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துலேருந்து இப்படி கனெக்ட் ஆகி இப்படி மேலே வருது. உங்களுக்கு அதை ட்ராப் பண்ணியே காட்டுறேன், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ 5 மினிட் வந்து 15 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து இப்படி கனெக்ட் ஆகி இங்கே நிற்கிது. புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி 5 மினிட் வழக்கம் போல் கீழே இந்த இடத்துல கனெக்ட் ஆகி இப்படி நிற்கிது. அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டு இதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுது. தெரியுதா? இதை இடிக்க முடியாமல் அப்படியே வருது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல இப்போ நீங்கள் இப்படி தெரியும்.
இப்போ இதை உடைச்சதுன்னா இந்த அட்லீஸ்ட் இந்த மேலே உள்ள இந்த ட்ரெண்ட் லைனாவது இடிக்கும். கரெக்டாக? இதே நீங்கள் 5 மினிட்டோட ட்ரெண்ட் லைன் அடிச்சிங்கன்னா இங்கே இருக்குது 5 மினிட்டோட இந்த இடத்துல இருக்குது. ஆல்ரெடி 5 மினிட்டை ட்ராவல் பண்ணி இப்போ கரண்ட்டாக இந்த இடத்துல நிற்கிது. அப்போ இதை உடச்சி இப்போ மார்க்கெட் வந்து வெளியில் நிற்கிது. தெரியுதா? இப்போது ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணும்? ப்ரைஸ் லைனை உடைச்சா மேலே உள்ள ப்ரைஸ் லைன், அதுக்கப்புறம் இதோட ஹையர் ஃப்ரேம் அப்கிரேட் பண்ணி போனால் ட்ரெண்ட் லைன் எங்கே இருக்குது? அந்த ஃப்ரேமோட ட்ரெண்ட் லைனுக்கே போயிடும். அதாவது 5 மினிட்டை உடைச்சா 15 மினிட் பவுண்டரி நமக்கு அப்படி தானே இருக்குது. 5 மினிட்டோட 50% இதானுச்சுன்னா 1 ஹவர் 4 ஹவர் இப்படி தானே மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் ஆகி மார்க்கெட் வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ எப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியுதா? இப்போ ட்ரெண்ட் லைனை உடச்சி இப்போ வெளியில் அவுட் சைட் கேண்டில் போட்டுட்டு போடுதுன்னா அதிகபட்சம் இதை இது வரைக்கும் வரலாம். புரியுதுங்களா? கீழே உடைக்கக்கூடாது. இந்த 50% லைனை உடைக்கக்கூடாது, இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்கக்கூடாது. அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் இப்போதைக்கு இருக்கிறது குறைஞ்சபட்சம் 50% லைன் இருக்குது இந்த இடத்துல. கீழே தான் ட்ரெண்ட் லைன் இருக்குது. கொஞ்சம் மார்க்கெட் மேலே போயிடுச்சுன்னா இந்த இடத்துல பாருங்கள், இப்போ குறைஞ்சபட்சம் ட்ரெண்ட் லைன் இருக்குது, அதிகபட்சம் 50% லைன் இருக்குது. இதை தாண்டிச்சுன்னா இந்த சோர்ஸுக்கு வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக நீங்கள் இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் பார்க்கணும். சரியா? இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இன்னும் கொஞ்சம் ஃப்ரேமுக்கு போகலாம் பெருசு. இப்போ 1 ஹவர் 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இப்போ கிளியராக தெரியுது. 1 ஹவரில் இப்போ மார்க்கெட் எங்கே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது. கொஞ்சம் நான் கூட சுருக்கி வச்சுறேன். எங்கே வர்றதுக்கு ட்ரை பண்ணுது? அதிகபட்சம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல இருந்து பாருங்க. இப்போ அதிகபட்சம் என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக இங்கே தான் 1 ஹவரோட 50% லைன் இருக்குது. தெரியுதா? இப்போ இதை நோக்கி தான் மார்க்கெட் வந்துட்டுருக்கு. இதான் அல்டிமேட்டாக 1 ஹவரோடது இங்கே இருக்குது. இந்த இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா 15 மினிட்ஸோட இந்த இடத்துல இருக்குது. 15 மினிட்ஸு இதெல்லாம் இந்த இடத்துல இருக்குது. ஃபார் தென் 5 மினிட்ஸோடது பவுண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருக்குது 5 மினிட். அப்போ என்ன பண்ணும் மார்க்கெட்டு? இதை உடைச்சது அப்படின்னா இங்கே வந்துடும். இதை உடைச்சாதான் இந்த சோர்ஸ் இங்கே இருக்கு இல்லையா, இது ரெண்டும் சேர்த்து ஒரு பவுண்ட்ரி, இந்த ஏரியா ஃபுல்லாக ஒரு பவுண்ட்ரி, இது ஒரு பவுண்ட்ரி. அப்போ மார்க்கெட் இந்த இடத்துல நிற்கிது. இதை உடைச்சுன்னா இந்த பவுண்ட்ரிக்கு சோர்ஸ் இங்கே வந்துடும். அப்போ என்ன ஆகும்? இதை உடைச்சாதான் இங்கே வரும் ஃபர்தராக. சரி, இப்போ என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? அதிகபட்சம் இந்த இடத்துக்கு போயிட்டு மறுபடியும் இங்கே வந்துட்டு இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? அப்போ அதிகபட்சம் கீழே வந்தால் கூட எவ்வளோக்கு வரலாம்? இந்த பாடி வீக்கு 1 ஹவர் 1 ஹவரோட பாடி வீக் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு தான் அதிகபட்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேலே போயிட்டு கீழே வந்தால் இப்போ அதிகபட்சம் மார்க்கெட் என்ன இருக்குது? 5 மினிட்டை உடச்சி வெளியில், இப்போ நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், 5 மினிட்டை உடச்சி வெளியில் ட்ரெண்ட் லைனை தாண்டி வெளியில் நிற்கிது. அப்போ என்ன அதிகபட்சம் 5 மினிட்ஸ் ட்ரெண்ட் லைனை தாண்டி நிற்கிதுன்னா அப்போ 5 மினிட்டோட ப்ரைஸ் லைன் மேலே எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போ இதையும் தாண்டிச்சுன்னா 15 மினிட்ஸோடக்கு போயிடும். அவ்வளோதான். இப்படி நீங்கள் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். சரியா? ஓகே. அப்போ ஓவரால் ரிசல்ட் என்னது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஓவரால் அவுட்லைன் ரிசல்ட் என்னது? ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ 1 ஹவரோட 50% லைனு இந்த இடத்துல இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது? ஆட்டோமேட்டிக்காக இதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அப்போ இது மேலே போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது? இந்த லோவை தாண்டி கீழே வரக்கூடாது. புரியுதா? அப்போ இன்னும் ஃபர்தராக மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? இந்த லோவை தாண்டி கீழே வரக்கூடாது. இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வைக்கணும். அப்போ இதை தாண்டி வெளியில் மார்க்கெட் வந்து அவுட் சைட் கேண்டில் வச்சு ட்ரை பண்ணுறதுக்கு தான் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கு? மேலே போயிட்டுருக்கு. புரியுதா? இப்போ இந்த இடத்துக்கு. சரியா? ஓவரால் பெரிய ஃப்ரேமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன நடக்குது? ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஓவரால் பெருசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. 1 ஹவரோடது இந்த இடத்துல இருக்குது. சரிங்களா? ஸோ 1 ஹவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது. இந்த 50% லைனை தாண்டி இங்கே இருக்குல்ல, இதை நோக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. அப்போ அதுக்கு இப்போ என்ன பண்ணணும்? இப்போ போயிட்டு போன மார்க்கெட் திரும்பி இந்த இடத்த உடைக்க முடியாமல் போயிட்டுருக்கு. இப்போ இதை தாண்டிச்சுன்னா மட்டும்தான் இந்த சோர்ஸுக்கே வர முடியும். இப்போ அதிகபட்சம் எங்கே இருக்குது? இங்கே இருக்குல்ல, அப்போ இந்த ஏரியாவது வர்றதுக்கு மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. இந்த ஏரியா வர்றதுக்கு தான் மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து லாங் டேர்மில் மேலேயும் அண்ட் தென் ஷார்ட் டேர்மில் கீழேயும் இருந்துச்சு. இப்போ ஷார்ட் டேர்மில் இருந்த மார்க்கெட் கூட என்ன ஆகுது? ஓவரால் திரும்பி பாருங்கள், இதுதான் 5 மினிட்டோட ஹை அண்ட் லோ. திரும்பி கீழே 50% உடைக்க முடியாமல் மேலே போயிட்டுருக்கு. அப்போ ஷார்ட் டேர்மும் அப் ட்ரெண்டாக இருக்குது, லாங் டேர்மும் அப் ட்ரெண்டாக இருக்குது. ஸோ அப்போ பிட்காயின் வந்து ஓவரால் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. 100% மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரியா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா கோல்டுக்கு போகலாம். கோல்டும் நம்ம இப்போ 1 ஹவர் சார்ட்டில் இருக்கும். ஸோ அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ எங்கே இருக்குது அதை கனெக்ட் பண்ணுங்கள். எப்போவுமே முதல்ல ஒரு பவுண்ட்ரியாக அவுட்லைனாக பாருங்கள். ஸோ அப்போ தான் மார்க்கெட் வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த இடத்துக்குலாம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்து வாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்கு பாருங்கள், இந்த இடத்துல இருந்து
அதோட 50% போயிட்டு ஃபர்தராக மேலே போக முடியாமல் கீழே வருது. அப்போ கீழே வருதுன்னா என்ன பண்ணலாம், அதிகபட்சம் இந்த ஏரியா தாண்டி இந்த பவுண்ட்ரிக்குள்ளே பாடி வைக்கலாம். இந்த பவுண்ட்ரியை தாண்டி பாடி வச்சா மட்டும்தான் ஆபத்து, ஃபர்தராக கீழே போக போகுது. அப்போ இந்த பவுண்ட்ரிக்குள்ளே பாடி வச்சிருக்கா அப்படின்னா பவுண்ட்ரிக்குள்ளே பாடி வச்சிருக்கு, பவுண்ட்ரியை தாண்டி பாடி வைக்கல. பாடிக்குள்ளே பாடி வைக்கலாம், பாடி டு விக்குக்குள்ளே பாடி வைக்கலாம். இந்த விக்கை தாண்டி பாடி வச்சா மட்டும்தான் ஃபர்தராக இது கீழே போகுதுன்னு அர்த்தம். சரியா? இப்போ அதிகபட்சம் என்ன இருக்குது, இந்த இடத்துக்கு வந்திருக்கு. இப்போ மேலே ஃபர்தராக என்ன பண்ணுது, இப்போ 2வது டைம் இதை நோக்கி ட்ராவல் பண்ணுது. இப்போ பாடி விக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இது கீழே வர்ற மார்க்கெட் எங்கே வரைக்கும் வரலாம், அதிகபட்சம் இது வரைக்கும் வரலாம். இதை தாண்டி வந்துச்சுன்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த சோர்ஸ் இதை தாண்டி கீழே போச்சுன்னா ஃபர்தராக அடுத்த சோர்ஸ் எங்கே இருக்கோ அந்த சோர்ஸை நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ இது மேலே தான் போகுது, இங்கே தான் நோக்கி ட்ராவல் பண்ணால் என்ன பண்ணக்கூடாது, இந்த ஏரியாவோட 50% தாண்டி கீழே வரக்கூடாது. இது கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இந்த ஏரியாவோட 50% அதிகபட்சம் பாடி வீக் எங்கே இருக்கோ அதை தாண்டி கீழே வரக்கூடாது. இப்போ என்ன பண்ணுது, கரெக்டாக மார்க்கெட்டிங்கை போயிட்டு இப்போ இந்த ஏரியா நோக்கி வந்துட்டுருக்கு. இப்போ இங்கேருந்து போகிற கோல்டு இது வரைக்கும் போய் திரும்பி வந்து, இது கோல்டு அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், ஒரு சார்ட்டை வந்து ப்ரைஸாக பார்த்தீங்கனாலே போதும். ஆனால் அடிக்கடி சொல்கிறேன் தான், எல்லோரும் கேட்குறது என்னென்னா இந்த சார்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லா சார்ட்டும் பண்ணலாமான்னா கண்டிப்பாக பண்ணலாம். இப்போ நீங்கள் டிரைவிங் போகிற மாதிரி தான், ஏதோ ஒரு காரில் கற்றுக்கிட்டிங்கன்னா எந்த கார் வேணாலும் அது ஈஸியாக நீங்கள் ட்ரைவ் பண்ண முடியும். அப்படிங்கிறத மாதிரி இது கோல்டு சார்ட்டு, பிட்காயின் சார்ட் அப்படின்னு பேர் வச்சு பார்க்க வேண்டாம். ஒரு சார்ட்டோட ப்ரைஸை ஜஸ்ட் லைக் தட் வாட்ச் பண்ணால் போதும். இந்த படம் தான் ப்ரைஸு, இதை வாட்ச் பண்ணிங்கன்னா போதும். அப்போ இங்கேருந்து போனால் என்ன இருக்குது, திரும்ப இது வரைக்கும் வந்துட்டுருக்கு. இப்போ இங்கே வந்து ஃபியூல் போட்டு என்ன பண்ணணும், அதிகபட்சம் இப்படி போச்சுன்னா இதை உடச்சி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? அதிகபட்சம் இங்கே பாடி விக்கு எங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாமல் இப்போ போயிட்டுருக்க மார்க்கெட்டு, இப்போ இங்கேருந்து வந்த மார்க்கெட் இங்கே போயிட்டு ஃபியூல் போடாமல் இப்போ என்னது இந்த ஏரியா இப்போ திரும்பி வந்துட்டுருக்கு. அப்போ இதை உடச்சதுன்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும். இவ்வளோதான், கோல்டை பொறுத்த வரைக்கும் இதை உடச்சி இந்த சோர்ஸுக்கே வந்துடும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் இதை டவுன் கிரேட் பண்ணுறோம். சரி, இப்போது நான் மறுபடியும் சொல்கிறேன், 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் இங்கே தூரம் செல்லர் கொண்டு வந்தாங்க, 2வது தடவை செல்லர் கொண்டு வந்தாங்க. இப்போ கீழே லோவை தாண்டி பண்ண முடியல. அப்போ செல்லர் வீக் ஆகிட்டாங்க, பையர் ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ பையர் ஸ்ட்ராங் ஆகுறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இப்போ பையர் எவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்காங்களோ அதோட 50% இங்கே இருக்குது, இதை தாண்டி கீழே வரக்கூடாது. கீழே வந்தாங்கன்னா அகெயின் செல்லர் ஸ்ட்ராங் ஆகி இந்த சோர்ஸ்க்கே கொண்டு வந்துடுவாங்க. சரியா? ஆனால் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கு, கீழே வந்துட்டுருக்கு 50% தாண்டி. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஏரியாவுக்கு நம்ம ட்ரா பண்ணோன்னா இப்போ பையர் மார்க்கெட் மேலே தான் போக போகுதுன்னா இப்போ குறைஞ்சபட்சம் இந்த ஏரியா தாண்டி மேலே இருக்கணும் தான், மேலே இருக்கணும். இப்போ மார்க்கெட்டு சுருக்கிட்டோமா, இங்கே இருந்த 50% லைனு என்ன பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டிக்காக இங்கே கொண்டு வந்துட்டோம். அடுத்தது கீழே எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்போ மறுபடியும் ஃபர்தராக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இது போய் இங்கே அடிக்குது, இங்கேருந்து இது வந்து இங்கே அடிக்குது. இப்போ மார்க்கெட் வந்து சுருங்குது ஆட்டோமேட்டிக்காக. இப்போ முதல்ல இந்த ட்ரெண்ட் லைனில் எந்த பக்கமாவது உடச்சி அதோட ப்ரைஸ் லைன் கீழே உடைச்சதுன்னா ஃபர்தராக இந்த சோர்ஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, மேலே உடைச்சதுன்னா ஃபர்தராக இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ட்ரெண்ட் லைனும் இப்போ பாருங்கள் கீழே வந்து இந்த இடத்துல தான் ட்ரெண்ட் லைன் இடிக்குது, அப்போ நேராக இங்கே வந்துடும். இடையில எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. ஆனால் மேலே வந்து பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அதாவது சோர்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்குது, ட்ரெண்ட் லைன் இடிக்கிற இடம் இந்த இடம். அப்போ இந்த இடத்த தாண்டினா மட்டும்தான் அஃபிஷியலாக மேலே போக முடியும். இந்த இடம் ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டில் வந்து ரியாக்ட் பண்ணும். அப்போ கோல்டு வந்து இந்த இடத்த தாண்டி மேலே இங்கே விடுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. கீழே உடைச்சதுன்னா ரொம்ப சல்லுன்னு கீழே இந்த சோர்ஸுக்கே திரும்ப வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ரொம்ப எம்டியாக இருக்குது. அதான் சொல்லுவாங்களே அந்த ஃபேர் வேல்யூ கேப், இப்படிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்களே, அந்த மாதிரி என்ன ஆகுது, மார்க்கெட்டில் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. இதை உடைச்சது இந்த ட்ரெண்ட் லைன் ப்ளஸ் இந்த ப்ரைஸ் லைன், இதை உடைச்சதுன்னா மார்க்கெட் வந்து இந்த சோர்ஸுக்கே வந்துடும். கீழே வர்ற மார்க்கெட் என்ன பண்ணக்கூடாது, இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சதுன்னா கட்டாயம் கீழே வந்துடும். ஓவரால் இது கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் நிறையா இருக்குது. சரியா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்க்கலாம். மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்க்கலாம். டவுன் கிரேட் பண்ணி பார்த்தாலும் அதான் இருக்கும். இப்போ பாருங்கள் இந்த அதிகபட்சம் பையர் கொண்டு போன தூரம் இது. இப்போ இந்த தூரத்தை தாண்டி கீழே வரக்கூடாது. கீழே வந்துச்சுன்னா ஃபர்தராக இந்த சோர்ஸுக்கே வந்துடும். பாடி வீக் எங்கே இருக்குது, இந்த இடம் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துக்கே மார்க்கெட் வந்து வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துக்கு இந்த சோர்ஸுக்கே வந்துடும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் ஒரே ஒரு ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருக்குது, அப்போ இது மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணணும், இங்கே இருக்கலையே நம்ம ட்ரா பண்ணது இந்த இடத்துக்கு 50% லைன், இதை தாண்டி மேலே போகணும். அப்போ தான் இந்த இடத்துக்கு வர முடியும். இல்லைனா ஃபர்தராக இதை உடைச்சது, இந்த ட்ரெண்ட் லைன் உடைச்சதுன்னா இந்த சோர்ஸுக்கே வேகமாக வந்துடும். புரிஞ்சுங்களா? மார்க்கெட் மெதுவாக மூவ் ஆகி வந்துகிட்டே இருக்குது. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்படி மெதுவாக வரும்.
கீழே போகவே மாட்டாது அப்படிங்கிற மாதிரி வரும். அந்த இடத்த உடைச்சதுன்னா டக்குன்னு மார்க்கெட் என்ன அக்ரெசிவாக கீழே வரும். இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணணும். நான் அதனால தான் சொன்னேன், எப்போவுமே சுருங்குற மார்க்கெட் வந்து ரொம்ப ஆபத்து. அடிக்கடி சொல்லியிருக்கேன், சுருங்குற மார்க்கெட் வந்து ரொம்ப ஆபத்து. மார்க்கெட் வந்து சுருங்கிட்டு இருக்கு, அப்படி தானே இருக்குது, இப்படி தானே இருக்குன்னு நீங்கள் சர்வசாதாரணமாக நினைக்கக்கூடாது. சுருங்குற மார்க்கெட் வந்து பயங்கரமான ஆபத்து. ரொம்ப அக்ரெசிவாக உடைச்சதுன்னா கீழே போகும். சரியா? அப்போ கோல்டை பொறுத்த வரைக்கும் என்னது, இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்த்தாலும் நமக்கு என்ன பண்ணுறோம், ரீசெட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், இருக்கிறதுலே குறைஞ்சபட்சம் இதான் கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை அண்ட் லோ இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த லோ வரைக்கும் வந்துட்டு என்ன பண்ணுது மார்க்கெட் வந்து இப்போ மேலே போயிட்டுருக்கு. இதை கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த லோ வரைக்கும் வந்துட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. இப்போ அதிகபட்சம் இங்கே வரைக்கும் போகணும். இது மேலே தான் போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த ஏரியாவை தாண்டி கீழே அவுட் சைடு வைக்கக்கூடாது. புரியுதா? இன்னும் கொஞ்சம் நம்ம ஒரு பெரிய ஃப்ரேம் 15 மினிட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ட்ரா பண்ணியிருக்கோம், இங்கே இருக்குது 15 மினிட்ஸ். 15 மினிட்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள், அதிகபட்சம் இந்த லோ இப்போ 15 மினிட்ஸோட 50% இருக்குது. இப்போ இதை தாண்டி கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து என்ன ஆகும், இங்கே இருக்குது பாடி வீக்கு, இந்த சோர்ஸுக்கே வந்துடும். மார்க்கெட் வந்து ரொம்ப நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் இருக்குது. புரியுதுங்களா? நெக் ஆஃப் தி மூமெண்ட்டில் இருக்குது. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே போய் மேலே இடித்தா இங்கே அடிக்கும், இங்கே அடிக்கும். கீழே வந்து இடிச்சிருச்சு, இங்கேருந்து போய் கீழே வந்து இப்போ இடித்து இப்படி மேலே போயிட்டுருக்கு. மேலே போனால் இங்கே வரைக்கும் போகலாம். இதை போய் இடித்து திரும்பி வரக்கூடாது. இடித்த மார்க்கெட் திரும்பி வந்துச்சுன்னா அக்ரெசிவாக இங்கே வந்துடும். இவ்வளோதான் விஷயம். இப்படி தான் அடுத்த மூமெண்ட் வந்து கோல்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக இந்த மாதிரி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ ஓவரால் வந்து கோல்டு வந்து பிட்காயின் வந்து மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் சொன்னேன். கோல்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்போ 1 ஹவர் படி நம்ம எடுப்போம். கோல்டில் அதிகபட்சம் 1 ஹவரோட ஐஎல்ஓ எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. இந்த லோவிலேருந்து இந்த லோ வரைக்கும். அப்போ மேலே போகிறதுக்கு இங்கே ட்ரை பண்ணிகிட்ருக்கு கோல்டு. அதிகபட்சம் இது வரைக்கும் போகணும். அதுக்கிடையில் என்ன பண்ணியிருக்கு, இது போயிட்டு இதோட 50% வந்துட்டு இப்போ கீழே உடைக்க முடியாமல் இப்போ மேலே போயிட்டுருக்கு. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பச்சை கலர், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இதை தாண்டினா மட்டும்தான் மேலே போகும். இல்லைன்னா மார்க்கெட்டை நாங்கள் இங்கேருந்து இங்கே போயிட்டு மறுபடியும் இங்கே வந்து வர்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக நிஃப்டி பார்க்கலாம். 1 செகண்ட். நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டி வந்து கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து முழுக்க நம்ம மார்க்கெட்டு தான் பார்க்குறோம். ஜென்ரலான டாபிக் வந்து இன்றைக்கி நம்ம பேசலை. ஸோ அதனால் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் நீங்கள் இன்றைக்கி எல்லாமே கொஞ்சம் நமக்கு ஒரே ஸ்ட்ரெச்சில் நம்ம பார்க்குறோம். ஸோ எல்லாமே கொஞ்சம் மானிட்டர் பண்ணுங்கள். ஸோ அப்போ அதிகபட்சம் என்ன பண்ணுங்கள், நிஃப்டி கண்ணுக்கு தெரிஞ்சு லோ இந்த இடத்துல இருக்குது, ஹை இந்த இடத்துல இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு என்ன பண்ணுது மார்க்கெட்டு 50% நோக்கி கீழே வந்துட்டுருக்கு. நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது எங்கே இருந்துச்சு, இது இந்த ஏரியாவில் தான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பாருங்கள், இதை தாண்டி வெளியில் போகிற மாதிரி ட்ரை பண்ணி 2 கேண்டிலுக்குள்ளே மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா எங்கே வரும், ஆட்டோமேட்டிக்காக இந்த 50% லைனுக்கு கண்டிப்பாக வந்துடும். சரியா? இந்த 50% லைனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது கீழே தான் வரப்போகுது அப்படின்னா என்ன பண்ணக்கூடாது, இந்த ஏரியாவோட அதிகபட்சம் இப்போ செல்லர் கொண்டு வந்த தூரம் எவ்வளவு, இந்த ஏரியா. அப்போ இந்த ஏரியாவை தாண்டி கீழே வந்துகிட்டே இருக்கணும். மறுபடியும் இந்த அப்படி மேலே போனாலும் இந்த 50% லைன் வரைக்கும் போகலாம். இதை தாண்டி விக்கு வைக்கலாம். இதை தாண்டி பாடி வச்சதுன்னா மட்டும்தான் மறுபடியும் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இந்த சோர்ஸ் மேலே இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? இது இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச லோ இங்கே இருக்குது, அதிகபட்ச ஹை இங்கே இருக்குது. இந்த ஹையர் லோ நோக்கி நம்ம இழுத்தோன்னா இங்கே இடிக்குது, இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இடத்துல இடிக்குது அஃபீஷியலாக. இப்போ இதை தாண்டி இன்னைக்கு நிஃப்டி கீழே வந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ இது ஒரு பவுண்ட்ரியாக இருக்குது, தெரியுதா? இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சிருச்சு. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ட்ரெண்ட் லைனை உடச்சி கீழே வந்துட்டுருக்கு. அப்போ எங்கே வரைக்கும் வரும், இந்த ட்ரெண்ட் லைன் இடிக்கிற இடம், அதுக்கப்புறம் இதோட 50% லைன். அப்போ இந்த பவுண்ட்ரிக்குள்ளே மார்க்கெட் கண்டிப்பாக வரணும். புரியுதா? இந்த இடத்துக்கு மார்க்கெட் கண்டிப்பாக வரணும். அப்போ நிஃப்டி பாருங்கள், அதிகபட்சம் இதை இப்படி போய் இடிச்சு கூட மறுபடியும் அக்ரெசிவாக இந்த பவுண்ட்ரிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வந்து நிஃப்டியோட மூமெண்ட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அதிகபட்சம் இப்போ மேலே போயிட்டுருக்கு. மேலே போச்சுன்னா இதை இடித்து இப்படி கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? சரி, இன்னும் கொஞ்சம் நம்ம டவுன் கிரேட் பண்ணி கீழே போனோன்னா நம்ம நிஃப்டியோட கரண்ட் மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக அதிகபட்சம் ஹை எல்லோ இங்கே இருக்குது, இதை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்து 15 மினிட் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி போவோம். கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே இருக்குது, ஹை எல்லோ இந்த ஏரியா இருக்குது. அப்போ இதை தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 15 மினிட் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக இந்த 50% லைனை நோக்கி மார்க்கெட் வந்து இப்போ போயிட்டுருக்கு. அப்போ கீழே இது வரைக்கும் வந்திருக்கு, இந்த பாடி வீக் சோர்ஸ் வர முடியாமல் மேலே போயிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி போனால் என்ன இருக்குது, 5 மினிட். இப்போ 5 மினிட்ல என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக அதிகபட்சம் இந்த ஹை எல்லோ. இப்போ மார்க்கெட் எங்கே போகுது, இப்போ கிளியராக தெரியுதா உங்களுக்கு?
மேலே போச்சுன்னா இந்த வரைக்கும் போகணும். அப்போ இது ரெண்டையும் தாண்டினா மட்டும்தான் இந்த சோர்ஸுக்கு வர முடியும். இதை நான் கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் போயிட்டு நம்ம பார்ப்போம். ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இன்னும் 1 hour ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? சரி, இப்போ கவனிங்க. ஓவரால் மார்க்கெட் லாங் டேர்மில் இங்கேருந்து இங்கே போயிட்டு இப்போ கீழே வந்துட்டுருக்கு லாங் டேர்மில். அப்போ ஷார்ட் டேர்மில் இப்போ இது கீழே தான் வரணும்னா என்ன பண்ணணும்? ஆட்டோமேட்டிக்காக மேலே போய் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபியூல் போட்டு வரலாம். அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்தது, அதிகபட்சம் போனால் எங்கே போகணும்? இந்த 5 மினிட்டு இந்த 15 மினிட்டு இந்த லைனை தாண்டி உடைச்சிட்டு ஃபர்தராக இந்த ஏரியாவுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது கீழே தான் ஓவரால் லாங் டேர்மில் கீழே வருது. ஷார்ட் டேர்மில் இப்படி மேலே போயிட்டு இடிச்சிட்டு லாங் டேர்மில் இப்படி கீழே வரும். அவ்வளோதான் நிஃப்டி. கிளியராக புரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே அதான் நான் சொன்னேன், 5 மினிட்டு 15 மினிட்டு 1 hour 5 15 1 hour இந்த மாதிரி சின்ன ஃப்ரேமாக இருக்குது. சின்ன ஃப்ரேம்னா ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரம் தான் லைவ் மார்க்கெட்டே இருக்குது அப்படின்னா, ஸோ ஒரு 1 மினிட்டையும் சேர்த்து எடுத்துக்கலாம் தேவைப்படுற பட்சத்தில். இப்போ 5 மினிட் 15 மினிட்ல ரொம்ப சில நேரம் மார்க்கெட் வந்து பெரிய டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு 1 மினிட்டே சேர்த்து எடுத்துக்கலாம். இல்லாட்டி 1 மினிட் கூட தேவையில்லை. ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் இது மூணையும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? மார்க்கெட்டோட லாங் டேர்ம் மூவ்மெண்ட் பவுண்டரி எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் பவுண்டரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ அந்த லாங் டேர்மையும் ஷார்ட் டேர்மையும் நீங்கள் பவுண்டரியை கனெக்ட் பண்ணி ரீட் பண்ணிங்கன்னா, ஸோ அடுத்து மார்க்கெட்டில் வந்து ஃபர்தராக என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். புரியுதா? இப்போ இப்போ நான் சொன்னது தான், லாங் டேர்மாக மார்க்கெட் வந்து கீழே உள்ள அதோட 50% லைனை கீழே நோக்கி தொடருக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ ஷார்ட் டேர்மாக 50% லைன் வரைக்கும் மார்க்கெட் போகலாம். இப்போ திரும்பி போகலாம் ஃபியூல் அடிக்கிறதுக்கு. அதை தாண்டி போச்சுன்னா இந்த லாங் டேர்மோட சோர்ஸுக்கே மார்க்கெட் போயிடும். அவ்வளோதான் விஷயம். இப்போ இதே நம்ம 5 மினிட் எடுத்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் கிளாரிட்டியாக பார்க்கலாம். இப்போ ஏற்கனவே இருந்த பேட்டர்ன் அனாலிசிஸ் நம்ம எடுத்து பண்ணோன்னா ஈஸியாக ஓரளவு இன்னும் கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். இப்போ ஏற்கனவே 5 மினிட் வந்த தூரம் இவ்வளவு. அப்போ இந்த பாடி தாண்டி பாடி வச்சிருக்கு. ஆனால் என்ன நடந்திருக்கு? கிளியரா அடுத்த ஒரு 2 கேண்டில் கூட சஸ்டெயின் ஆக முடியல. அடுத்த கேண்டிலே என்ன ஆயிடுச்சு? யூ டர்ன் போட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சு. அதாவது என்ன அர்த்தம்? ஏற்கனவே அதிகபட்ச பாடி எங்கே இருந்துச்சோ அந்த பாடியை தாண்டி பாடி வந்துச்சு. அடுத்த 3 கேண்டிலுக்குள்ளே என்னாச்சு? அந்த பாடியை தாண்டி இன்சைட் பாடி. கரெக்டாக? இதான் பாடி உள்ள அந்த லைனு இன்சைட் கேண்டில் போட்டுருச்சு. இந்த கேண்டில் இன்சைடாக போட்டுருச்சு. அப்போ என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து இனிமே இங்கேருந்து அந்த டிஸ்டன்ஸு பாடி எங்கே வந்துருச்சு? இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இன்னி மார்க்கெட் வந்து இதை உடச்சி ஃபர்தராக கீழே போனால் மட்டும்தான் ரொம்ப அக்ரெசிவாக போக முடியும். இல்லைன்னா இதோட 50% லைன்ஸ் எங்கே இருக்குது? மேலே மார்க்கெட் வந்து இந்த 2 லைன் இருக்குது. அப்போ இந்த 2 லைனுக்கு மார்க்கெட் வந்துடும். இதான் விஷயம். அதான் நான் சொன்னேன், 5 மினிட் 15 மினிட்ல மார்க்கெட் அப் ட்ரெண்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. 1 ஹவரில் ஓவரால் மார்க்கெட்டு அதோட 50% லைன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ 1 ஹவரில் இங்கே நோக்கி மார்க்கெட் வர்றதுக்கு இப்போ 5ஓட 15ஐயும் 5 and 15ஓட 50% லைனை இடித்து மார்க்கெட் என்ன ஆகும்? கீழே இந்த சோர்ஸுக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்ன அர்த்தம்? இப்படி போயிட்டு இப்படி ஃபியூல் போட்டு இப்படி வரும். அவ்வளோதான் விஷயம். கரெக்டாக? இப்படி தான் மார்க்கெட்டு கீழே வர்றதுக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஷார்ட் டேர்மாக மேலேயும் லாங் டேர்மாக கீழேயும் மார்க்கெட் ட்ராவல் பண்ணும். இவ்வளோதான் விஷயம். நம்ம ஒவ்வொரு விஷயமும் மார்க்கெட்டில் வந்து கிளாரிட்டியாக பார்த்துட்டே வர்றோம். இன்ச் பை இன்ச்சாக நமக்கு ரொம்ப டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணுமா பார்க்கலாம், இந்த மாதிரி அப்கிரேட் பண்ணி பார்க்கணுமா பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் எவ்வளோக்கு வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. அந்த அளவுக்கு நீங்கள் மார்க்கெட் வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்த்துக்கலாம். இப்போ 4 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்குது, அதிகபட்ச லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். இப்போ 4 ஹவரோட 50% தாண்டி போயிட்டு போக முடியாமல் இந்த 50% மாதிரில மார்க்கெட் வந்து ஸ்டக் ஆகி நிற்கிது. எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்றது. அப்போ என்ன அர்த்தம்? ஆட்டோமேட்டிக்காக இதை தாண்டி அதிகபட்சம் இதுக்கு முன்னாடி இருக்கிற பேட்டர்ன் இது இங்கே இருக்குது. இதை தாண்டினா தான் இங்கே போகும். அப்போ அந்த இடம் தான் 1 ஹவரோட இடம். அப்போ இந்த 1 ஹவர் இடத்துக்கு மார்க்கெட் வரணும். அதிகபட்சம் மேலே வந்தால் இங்கே தான், ஃபர்தராக கீழே தான் வரணும். அப்போ இதை கவனிங்க. இப்போ மார்க்கெட் வந்து அதிகபட்சம் கீழே கொண்டு வந்தாங்க. இப்போ பையர் இங்கேருந்து மேலே கொண்டு போயிட்டுருக்காங்க. இப்போ கீழே தான் வருதுன்னா எங்கே வரணும்? இந்த சோர்ஸ் வரைக்கும் மார்க்கெட் வரலாம். புரியுதா? இந்த சோர்ஸ் தான் என்னது? 1 ஹவரோட 50% லைன். இந்த இது வரைக்கும் வரலாம். இவ்வளோதான் விஷயம். நமக்கு வந்து இவ்வளவு லாங் டேர்மாக நமக்கு தேவையில்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட்டோமேட்டிக்காக இவ்வளோ வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட்டோமேட்டிக்காக 1 ஹவர்லேருந்து நம்ம பார்த்தோம். அப்போ 1 ஹவரில் கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இந்த லோவை கனெக்ட் பண்ணோம். ஹை எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது? இதை போயிட்டு இந்த 50% லைனை தாண்டி கீழே நோக்கி கீழே வந்துட்டுருக்கு. அப்போ இது கீழே தான் வருதுன்னா என்ன பண்ணக்கூடாது? ஃபர்தராக இந்த 50% லைனை தாண்டி மேலே போகக்கூடாது. இது மேலே போகக்கூடாது. இப்போ இது வந்திருக்கு. அப்போ இதை தாண்டி இப்போ இதை என்ன பண்ணணும்? ஒரே இடம் இந்த இடத்த படி சொன்னால் இந்த இடத்துல பாடி வீக்கு இருக்குது 1 ஹவருக்கு. இதை தாண்டி கீழே வந்தால் மட்டும் இந்த சோர்ஸுக்கு வரும். இதை தாண்டி கீழே வந்திருக்கா?
வரல. அப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, மொதல் கேண்டில் தாண்டி ரெண்டாவது கேண்டில் மேலே இருக்குது, மூணாவது கேண்டிலும் சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா எங்கே வரைக்கும் போகும், இங்கே வரைக்கும் போகும். அவ்வளோதான் விஷயம். அப்போ இது ஓவரால் எங்கே வந்துட்டுருக்கு, கீழே வந்துட்டுருக்கு. அப்போ இது வரைக்கும் போகணும், இது போய் இடித்து மறுபடியும் மார்க்கெட் இங்கே வரும். அப்போ இதை தாண்டி மறுபடியும் பாடி வச்சு தான் இந்த சோர்ஸுக்கே வந்துடும். அவ்வளோதான் விஷயம். ஒவ்வொரு இடத்தையும் கிளியராக நீங்கள் என்னது இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்போ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து பிட்காயினு, இது கோல்டு, இது நிஃப்டி அப்படிலாம் எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. முதல்ல ஒரு சார்ட்டை பாருங்கள், ப்ரைஸாக பார்த்து நீங்கள் அந்த சார்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணுறது பழகுங்க. அது பழகுனீங்கன்னா போதும். இதுதான் எல்லா சார்ட்லையும் இருக்க போகுது. உலகத்தில் சார்ட்டுன்னு சொல்லி எங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கோ அது அவ்வளோத்துலேயும் நீங்கள் அதோட பேரெல்லாம் பார்க்க தேவையில்லை. புரியுதா? இப்போ நீங்கள் இப்போ ஒரு கார் இருக்குது, இந்த கார் வந்து ஃபோர்டு, இந்த கார் வந்து என்ன சொல்கிறது மிட்சுபிஷி, இந்த கார் வந்து டொயோட்டா அப்படின்னு காருக்கு பேர் இருக்குது, ஹோண்டா அப்படி இருக்கு இல்லையா? மற்றபடி காரு அவ்வளோதான். புரியுதுங்களா? காரு ஒரு ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக இது ஒவ்வொரு பிராண்டு சொல்லி நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி இந்த சார்ட்டோட பேர் நிஃப்டி, பிட்காயினு, கோல்டுன்னு இருக்குது. உங்களுக்கு கார் ஓட்ட தெரிஞ்சா, இல்லை எனக்கு ஹோண்டா கார் தான் ஓட்ட தெரியும், எனக்கு வந்து டொயோட்டா கார் ஓட்ட தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அதே மாதிரி தான் சார்ட்டு. நிறைய பேர் நீங்கள் கேட்குறீங்க, இந்த அடிப்படை கூட உங்களுக்கு தெரியலை, அதாவது இந்த சார்ட்டில் நான் ப்ராக்டிஸ் பண்ணால் அது பண்ணிட முடியுமா? கட்டாயம் பண்ணிட முடியும். அதோட டியூனிங் மட்டும் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு கார் வந்து பார்த்தீங்கன்னா 100 டிகிரி ஹார்ஸ் பவர் இருக்கும், ஐ மீன் டிகிரியில் இப்போ 100 ஹெச்பின்னு சொல்லுவாங்க, ஹார்ஸ் பவர் இருக்கும். சிலது சிசின்னு சொல்லுவாங்க. சிலது வந்து பார்த்தீங்கன்னா 150 இருக்கும், சிலது 200 இருக்கும். அவ்வளோதான். அந்த ரேசிங் புல்லிங் பவர்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ சில காரில் ஆக்சிலேட்டர் மைல்டாக கொடுத்தீங்கன்னா போதும், சில காரில் ரொம்ப வேகமாக மிதிச்சா தான் கொஞ்சம் வேகமாக போகும். அப்போ அதே மாதிரி தான். அதை மார்க்கெட்டில் நம்ம என்ன சொல்கிறோம், வல்டாலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். சில ஸ்கிரிப்ட் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக போகும், வேகமாக வரும். சில ஸ்கிரிப்ட் மெதுவாக போகும், எப்போவாது வேகமாக போகும், அப்புறம் மெதுவாக வரும். இவ்வளோ தான் வித்தியாசம் இருக்கும். எல்லா ஸ்கிரிப்டும் எடுத்திங்கன்னா இந்த 2 கேட்டகரி தான். அப்போ வேகமாக போகிறத என்ன சொல்கிறோம், ஆடி காரு, பென்ஸ் காரு மாதிரி என்ன பண்ணுறோம், அதை ப்ரீமியம் கார்ஸ் அப்படின்றோம். வேகமாக போகிறது இதே நீங்கள் இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பிட்காயின் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹை வால்டாலிட்டி. அதுக்கப்புறம் கொஞ்சம் வால்டாலிட்டி இருக்கிறது அது யூஎஸ் மார்க்கெட், கொஞ்சம் வால்டாலிட்டி இருக்கும். இந்தியன் மார்க்கெட் வந்து ரொம்ப வால்டாலிட்டி கம்மியாக இருக்கும். புரியுதா? இவ்வளோ தான் விஷயம். அதனால் ஒரு சார்ட் வந்து வேகமாக போனால் என்ன, மெதுவாக போனால் நமக்கு என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக டியூனிங் பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான். இந்த அடிப்படையை நீங்கள் கற்றுக்கிட்டாலே போதும். ரொம்ப வேகமாக போகுது, பயப்படலை. வேகமாக போனான்னா போயிட்டு போகுது, அடுத்த பவுண்ட்ரி எங்கே வரப்போகுது, ஆட்டோமேட்டிக்காக அந்த பவுண்ட்ரியில் மார்க்கெட் செட்டில் ஆதான்னு பாருங்கள். அது மெதுவாக போய் பவுண்ட்ரியை தொட்டா என்ன, இல்லை வேகமாக போய் தொட்டா என்ன, அவ்வளோதான் விஷயம். அதனால தான் சொன்னேன், இந்த சார்ட்டை நீங்கள் வந்து நிறைய இடத்துல ரீட் பண்ணிட்டீங்கனாலே போதுமானது. அதை வச்சே நீங்கள் உலகத்தில் எந்த சார்ட்டை கொடுத்தாலும் உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். நீங்கள் வந்து இது பிட்காயின் சார்ட் இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, இது அப்படிலாம் கிடையாது. அது மாதிரி நான் ஏற்கனவே சொன்னதான், எந்த இடத்துலையாவது சார்ட் வந்து கேப் அப் கேப் டவுனில் இருக்குன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்கள், அந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இது மாதிரி இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓவரால் இப்படி போயிருக்கு, இப்படி வந்திருக்கு, இப்படி போயிருக்கு. புரியுதா? ஓவரால் இப்படி போயிட்டு இப்படி வந்திருக்கு. அப்போ இந்த சோர்ஸ் இங்கே இருக்குல்லையே, அந்த சோர்ஸை உடச்சதுன்னா மார்க்கெட்டு என்ன ஆகும், இந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ இதை உடச்சதுன்னா மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள், இவ்வளோ இடத்துல எம்டி ஸ்பேஸ் தான் இருக்குது, இங்கே தான் இடிக்குது ட்ரெண்ட் லைனு. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் உடச்சது அப்படின்னா நிஃப்டி இந்த சோர்ஸுக்கு வேகமாக வந்துடும், அக்ரெசிவாக வரும். ஸோ அது இன்றைக்கி வருமானது இல்லை. ஸோ அடுத்த ஒரு மேக்ஸிமம் நான் சொன்னாலே அதிகபட்சம் ஒரு 1 ஹவரோட ட்ரெண்டெல்லாம் வரைஞ்சோன்னா அடுத்த ஒரு வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அப்போ வருகிற வாரில் முதல்ல என்ன ஆகணும், அதுக்கடையில் இங்கே இருக்குது, இந்த இடத்த தாண்டினா தான் மார்க்கெட் போக முடியும், இங்கே வர முடியும். அப்போ அடுத்த ஒரு வாரத்தில் மார்க்கெட் இந்த லோ உடைச்சதுன்னு, இந்த 50% லைனை உடைச்சதுன்னா மார்க்கெட் கட்டாயம் அக்ரெசிவாக ரொம்ப வேகமாக இங்கே வரும். ஏன்னா மார்க்கெட் வந்து பாருங்கள், இந்த இடத்துல இங்கே ஒரு கேப் டவுன், கேப் அப்பு, இந்த இடத்துல ஒரு கேப் அப், இதெல்லாம் மார்க்கெட் எந்த இடத்துல சோர்ஸே இல்லை, அப்படியே போயிருக்கு சல்லுன்னு. அப்போ என்ன ஆகும், அதே வேகத்தில் அக்ரெசிவாக மார்க்கெட்டை அதை டேலி பண்ணும். சரிங்களா? ஸோ இப்படி தான் மார்க்கெட்டில் நடக்கும். அதனால் இந்த சார்ட்டு அந்த சார்ட்டு இது அது அப்படிலாம் நீங்கள் சார்ட்டை பார்த்து யோசிக்கவே தேவையில்லை. முதல்ல வெறும் சார்ட்டை நிறைய எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும். எந்த சார்ட்டை கொடுத்தாலும் நீங்கள் அசால்ட்டாக ட்ரேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். கரெக்டாக? சரி, ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணணும், அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஒரு ஸ்கிரிப்டில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்களா, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறீங்க, இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்றது இருக்கும். ட்ரேடுங்கிறதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, ட்ரேடு தனி, இன்வெஸ்ட்மெண்ட் தனி அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. நான் முன்னாடியே ஒரு விஷயம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா, ஒரு தூக்கங்கிறது என்னது, ஒரு ஒரு குட்டி மரணம் மாதிரி.
மரணங்கிறது ஒரு நீண்ட தூக்கம் மாதிரி. அதே மாதிரி தான் நம்ம தூங்கினா நமக்கு பக்கத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது என்னமே தெரில, உலகம் அப்படியே இயங்கிட்டு இருக்கிற மாதிரி என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரேடும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். ட்ரேடையும் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். என்னங்கிறது ட்ரேடுங்கிறது என்னது, ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட், அவ்வளோதான். அதுதான் ட்ரேடு. அந்த ட்ரேடு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கே க்ளோஸ் ஆகும், இல்லை அதிகபட்சம் ஒரு 2-3 நாளில் க்ளோஸ் ஆகும். இந்த இந்த கேட்டகரி ஆஃப் இது தான். இப்போ ட்ரேடுங்கிறதும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான். கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணது ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாறுது, அவ்வளோதான். ஒரு கேண்டில் எப்படி ஒரு பேட்டர்னை மாறுதோ, ஒன்றுக்கும் மேற்பட்ட கேண்டில் என்னது ஒரு பேட்டர்னை கிரியேட் பண்ணுது, அது மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பேட்டர்ன் ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணுது. இதெல்லாம் நான் அடிப்படையில் தெளிவாக சொல்லியிருப்பேன், அதெல்லாம் போய் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அதெல்லாம். அது புரிஞ்சிட்டாலே உங்களுக்கு ஒரு சார்ட்டை எப்படி பார்க்கணுங்கிற அந்த அடிப்படையே புரிஞ்சிடும். நீங்கள் எந்த சார்ட்டை எப்படி கொடுத்தாலும், மார்க்கெட் கேப் ஆகிருக்கு, கேப் அப் ஆகிருக்கு, கேப் டவுன் ஆகிருக்கு, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க. இந்த மாதிரி சார்ட்டை ரீட் பண்ணுறது எப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா மார்க்கெட் எவ்வளவு கொதறி போட்டிருந்தாலும் உங்களுக்கு கிளியராக நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும். புரியுதா? ஈஸியாக நீங்கள் மார்க்கெட்டில் வந்து ஈஸியாக நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஒரு சார்ட்டை எடுத்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சம் குறைஞ்சபட்சம் என்ன பார்க்கணும், சிம்பிளாக பார்த்து நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு சார்ட் எடுத்தீங்கன்னா அப்படி மேலே போகிற மார்க்கில் பச்சை கலர் எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். இது இப்படி இப்படி பார்த்துட்டு வந்தாலே தெரியும், இங்கே இருக்குது, அடுத்து இங்கே இருக்குது. அதுக்கடையில் மார்க்கெட் என்ன வேணாலும் நடந்திருக்கட்டும், அடுத்த பச்சை கலர் இங்கே இருக்குது. இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும், ஓ மார்க்கெட் என்ன மாதிரி டைரெக்ஷனில் இருக்குது. அடுத்து பாருங்கள், பச்சை கலர் இங்கே இருக்குது, இதுக்கப்புறம் இங்கே இருக்குது, பச்சை கலர் இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இப்படி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், மார்க்கெட் அடுக்கடுக்கு இருக்கும். புரியுதா? நீங்கள் அதுக்கு இடையில உள்ளது இப்படி போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது. மார்க்கெட் அந்த இடத்துலேயே நியூட்ரலாக இருக்கும்போது இது நடக்கும், அது நடக்கும், இப்படி நடக்கும், அப்படி இல்லை. இது என்ன நடந்திருக்கு அதிகபட்சம், இந்த பச்சை கலருக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு, பச்சை கலர் இங்கே தான் இருக்குது. அப்போ முன்னாடி உள்ள பச்சை கலரை மார்க்கெட் உடச்சி ரெட் கலர் கேண்டில் உள்ளே வச்சுச்சுன்னா மறுபடியும் என்ன நடக்கும், மறுபடியும் இந்த பச்சை கலர் தாண்டி அப்போ கீழே ஏற்கனவே இருந்த பச்சை இப்போ வந்த லாஸ்ட்டாக மார்க்கெட் உடைச்சது கரண்ட்டாக இருக்கிற பச்சை கலர், 2 பச்சை கலரை தாண்டினா தான் மேலே போகும். இவ்வளோதான் மார்க்கெட்டு. இதை ரீட் பண்ணிங்கன்னா சிம்பிளாக வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ மார்க்கெட் பாருங்கள், இப்போ இப்படி இந்த மாதிரி ரெட் கலர் கேண்டில் எந்த இடத்துல எல்லாம் இருக்குது. அப்போ இப்போ கரண்ட்டாக இருக்கிறது இது, ஏற்கனவே உள்ள ரெட் கலர் இது, இதை தாண்டி மேலே போனால் தான் மேலே போகும். அடுத்து பாருங்கள், ரெட் கலர் இங்கே வந்திருக்கு, ப்ரீவியஸாக உள்ளது இங்கே இருக்குது, இதை தாண்டி போனால் தான் மேலே போக முடியும். அப்போ பாருங்கள், இப்படி கீழே 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 வந்திருக்கு. அப்போ லாஸ்ட்டாக வந்தது எது, ரெட் கலர் இந்த இடம். அப்போ இங்கே இருக்குது, இதை தாண்டிச்சுன்னா மேலே போகும். அப்போ மேலே போனால் என்ன பண்ணக்கூடாது, இதை தாண்டி மறுபடியும் ரெட் கலர் வரக்கூடாது, வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக கீழே போகும். அப்போ இந்த ஏரியா இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோதான் மார்க்கெட்டு. பையர் செல்லரோட அந்த இன்வால்மெண்ட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா, அதை நான் சொல்லுவேன் இல்லையா, ஒரு பூ கட்டுற மாதிரி 2 பூவாக எடுத்து கட்டி நீளமாக ஒன்று கொண்டு வந்துடுறாங்களே, அதே தான் மார்க்கெட்லேயும் நடக்கும். புரியுதா? ஸோ அப்போ ஒரு கேண்டில், ஒன்றுக்கும் மேற்பட்ட கேண்டில் இருந்துச்சுன்னா பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும், ஒன்றுக்கும் மேற்பட்ட பேட்டர்ன் இருந்துச்சுன்னா ஒரு ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ கேண்டிலில் ரீட் பண்ண தெரிஞ்சால் பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆக போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி பேட்டர்னை ரீட் பண்ண தெரிஞ்சால் உங்களுக்கு அடுத்த ட்ரெண்டே எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் என்ன பண்ணுறோம், பவுண்ட்ரி வரைகிறோம், ட்ரெண்ட் லைன் வரைகிறோம். பவுண்ட்ரிங்கிறது எதுக்காக வரைகிறது, அதெல்லாம் நான் மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். புரியுதா? பவுண்ட்ரிங்கிறது எதுக்காக வரைகிறது அப்படின்னா, பவுண்ட்ரிங்கிறது ப்ரைஸை அனலைஸ் பண்ணுறதுக்கு வரைகிறது. ட்ரெண்ட் லைன் எதுக்கு வரைகிறது, ட்ரெண்டை அனலைஸ் பண்ணுறதுக்கு வரைகிறது. அப்போ மேலேருந்து வர்ற ட்ரெண்ட் லைனை கவனிங்க, இப்படி மேலேருந்து வர்ற ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் இப்படி உடச்சி மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் ஓவர் வேல்யூவில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இருக்குது, மேலேருந்து வர ட்ரெண்ட் லைனை மார்க்கெட் உடச்சி கீழே லோ உடைக்க முடியாமல் மறுபடியும் மேலே போகுது அப்படின்னா மார்க்கெட் ஓவர் வேல்யூவில் போயிட்டுருக்கு. அது மாதிரி கீழே இருந்து போகிற அப்படி ட்ரெண்ட் லைனை உடச்சி இப்போ மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, மார்க்கெட் உடச்சி கீழே வந்துட்டுருக்கு. இப்போ பாருங்கள், ட்ரெண்ட் லைனும் இங்கே இருக்குது. ஒரு ட்ரெண்ட் லைனை வச்சு நீங்கள் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். அது பெரிய விஷயம்லாம் கிடையாது. மார்க்கெட் அது எப்படி வேணாலும் போயிட்டு போகுது. நீங்கள் சொல்கிற மாதிரி கேப் அப்பில் இருக்குது, கேப் டவுனில், எப்படி வேணாலும் அது போகட்டும். நமக்கு தேவை ஹை அண்ட் லோ. ஹை அண்ட் லோ கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குல்ல, இங்கே லோ இருக்குது, இங்கே ஹை இருக்குது, பார்த்தா தெரியுது. இது எங்கே வேணாலும் இடையில என்ன வேணாலும் காணாமல் போட்டோம், நமக்கு என்ன விஷயம், கரெக்டாக? சரி, அப்போ அதிகபட்சம் இங்கே ஒரு தடவை இடிக்குது, இங்கே ஒரு தடவை இடிக்குது. அப்போ லாஸ்ட்டாக எந்த இடத்துல இடிக்குது, இங்கே இடிக்குது. அப்போ இந்த இடத்துல இருந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்க, அதிகபட்ச கை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இதை நோக்கி இப்படி மெதுவாக கொண்டு போங்க. அப்போ எங்கே இடிக்குதுன்னு பாருங்கள், பாடி. இப்போ ஒன்றுக்கு மேற்பட்ட பாடி இந்த இடத்துல இடிக்குது. அப்போ மார்க்கெட் பாருங்கள், ட்ரெண்ட் லைனை உடைச்சிருச்சு. அவ்வளோதான் மார்க்கெட், அவ்வளோதான், ட்ரெண்ட் லைனை உடைச்சிருச்சு. அப்போ உடைச்ச இடம், லாஸ்ட்டாக இடித்த இடம் இது. ட்ரெண்ட் லைனை உடைச்சா ட்ரெண்ட் லைனோட ப்ரைஸ் லைன் இது தங்க வச்சுக்கணும். இது ட்ரெண்ட் லைன் இடிக்கிற இடம். அப்போ இதிலேருந்து இதை தாண்டி இந்த இடத்துல உடச்சிருக்கு, இந்த இடத்துல வந்து இடிக்கணும். இதை தாண்டி மேலே போச்சுன்னா தான் மேலே போக முடியும். அப்போ இன்னும் அஃபீஷியலாக இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே போனால் தான் மேலே போக முடியும் இன்னி ஃபர்தராக. அப்போ இன்னி மேலே போனால் ட்ரெண்ட் லைன் இடிக்கும். அதான் நம்ம வரைஞ்சி காமிச்சேன், 5 மினிட்டோடலாம் இந்த இடத்துல இருக்குது, இது வரைக்கும் இங்கே போய் இடித்து கீழே திரும்புவோம் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா, அதை தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கேன்.
இது மேலே போனால் மேலே இடித்து கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது கீழே வரணும்னா என்ன பண்ணணும், இதை தாண்டிச்சுன்னா இந்த சோர்ஸுக்கே வந்துடும். மார்க்கெட் ஓப்பன் எடுத்துக்கோங்க, இங்கே இடையில உள்ளதெல்லாம் வேண்டாம். அப்போ ஒன்றே மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சு. இப்போ இங்கேருந்து மேலே பையர் கொண்டு போனதுக்கு ப்ரைஸ் லைன் வரைஞ்சிருக்கேன். இங்கே இருக்குது 50% இங்கே இருக்குது, சோர்ஸ் இங்கே இருக்குது. அப்போ அதோட ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது. ட்ரெண்ட் லைனை உடச்சிருச்சு. அப்போ என்ன பண்ணணும், ப்ரைஸ் லைனை தொடணும். தானே அர்த்தம் மார்க்கெட்டு. ப்ரைஸ் லைன் தொடரல அப்படின்னா என்ன பண்ணணும், மறுபடி இல்லை இந்த ப்ரைஸ் லைனுக்கு போக மாட்டேன்னா இப்போ என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ட்ரெண்ட் லைனை தாண்டி மேலே போகணும், வெளியில் போகணும். போகாத வரைக்கும் என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து கீழே தான் வரும். அவ்வளோதான் விஷயம். அப்போ என்ன பண்ணும், அடுத்து வந்து ட்ரெண்ட் லைன், ப்ரைஸ் லைன். அப்போ ட்ரெண்ட் லைனை உடச்சா மார்க்கெட் என்ன பண்ணுது, ஆட்டோமேட்டிக்காக ட்ரெண்ட் லைனை தாண்டி கீழே வந்ததுன்னா மார்க்கெட் அண்டர் வேல்யூக்கு வந்துட்டுருக்கு. அப்போ அண்டர் வேல்யூ ட்ரெண்ட் லைன் படி ஓகே வந்துருச்சு. அப்போ அடுத்து ப்ரைஸ் லைன் படி எங்கே வரணும், 50% கீழே வந்தால் தான் மார்க்கெட்டு அண்டர் வேல்யூக்கு வருது. ப்ரைஸ் படி 50% கீழே வரணும். ட்ரெண்டு படி அதை உடச்சி கீழே வரணும். ட்ரெண்டை உடச்சி இப்போ அண்டர் வேல்யூக்கு வந்துட்டுருக்கு. அப்போ ட்ரெண்டோட அண்டர் வேல்யூ உடச்சா எங்கே வரும், ப்ரைஸோட அண்டர் வேல்யூக்கு மார்க்கெட் ஃபோக்கஸ் பண்ணும். சரியா, ஓகே. அப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டோட அண்டர் வேல்யூ உடைச்சிருச்சு. இப்போ மறுபடி ட்ரெண்டோட ஓவர் வேல்யூக்கு போதா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும், இதை விட சின்ன ஃப்ரேம் போயிட்டு கவனிங்க. இப்போ 1 ஹவர்னா 15 மினிட் போயிட்டு கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்குது. அப்போ இதுக்கு ட்ரெண்ட் லைன் வரீங்க. இப்போ அதிகபட்சம் ஹை இங்கே இருக்குது, லோ எங்கே இருக்குது, கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்குது. அப்போ இதை நோக்கி மெதுவாக கொண்டு வாங்க, இங்கே அடிக்குது. அப்போ இது ட்ரெண்ட் லைனோட ஓவர் வேல்யூக்கு போகுது அப்படின்னா இதை தாண்டி மேலே போனால் தான் மேலே போகும். அப்போ இது கவனிங்க, இதோட ப்ரைஸ் லைன் வரீங்க. அப்போ இதோட 50% லைன் இங்கே இருக்குது, ட்ரெண்ட் லைன் இங்கே இருக்குது. ட்ரெண்ட் லைனை உடைச்சா ட்ரெண்ட் லைனும் அண்டர் வேல்யூவில் இருக்குது. இப்போ என்ன அர்த்தம், அண்டர் வேல்யூன்னு என்ன, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே தானே மார்க்கெட் இருக்குது. புரியுதா, அது போக இந்த லோவோட 50% கீழே தானே இருக்குது. அப்போ ஓவரால் நல்ல ஸ்ட்ராங்காக அண்டர் வேல்யூவில் இருக்குது. ஓரளவுக்கு மேலே அண்டர் வேல்யூக்கு போக முடியாது. கீழே பாருங்கள், பாடி வீக்கு போக முடியாது. இப்போ இதை உடச்சுன்னா என்ன, இதோட இதுக்கு தான் போகும். அதை தான் நான் சொன்னேன், இங்கே போய் இடிச்சு மார்க்கெட் இங்கே வந்தால் தான் உண்டு அப்படிங்கிறத சொன்னேன். அப்போ இது மேலே போனால் அதிகபட்சம் இது வரைக்கும் போகலாம். அந்த ட்ரெண்ட் லைனை கூட மேலே எங்கேயாவது இடிக்கலாம். அந்த ட்ரெண்ட் லைன் அடிக்கிற இடம் தான் எப்போயுமே மார்க்கெட்டில் 75 இருக்கும் மேலே போனால். புரியுதுங்களா? ஸோ அதே மாதிரி தான் விஷயம். இவ்வளோதான் விஷயம். நீங்கள் மார்க்கெட்டை வந்து அதான் நான் சொன்னேன், இது சார்ட்டுன்னு பார்க்காதீங்க. இந்த சார்ட்டு அந்த சார்ட்டு அது இதுன்னு பார்க்காதீங்க. எந்த சார்ட்டை கொடுத்தாலும் உங்களால் ட்ரேட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க முடியும். மார்க்கெட்டோட பவுண்ட்ரியை நீங்கள் சூப்பராக அனலைஸ் பண்ண முடியும். ஏற்கனவே சொல்கிறது தான், ஒரு மார்க்கெட்டோட பவுண்ட்ரி அனலைஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் டெக்னிக்கலாக அடுத்த மார்க்கெட்டோட அடுத்து எங்கே போகுது எங்கே வருதுங்கிறத நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, இது தெரிஞ்சவுடனே இவ்வளோதானே மார்க்கெட்டு அப்படின்னு நினச்சிறீங்க. அது அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. இந்த மாதிரி அடுத்து மார்க்கெட் எங்கே போகும் எங்கே வரும் அப்படிங்கிறது தெரிகிறதுனாலலாம் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. அது ராவாக பண்ணுறதுக்கு ஓகே, ஆனால் அது நெகட்டிவில் போகும்போது அதுக்கப்புறம் உள்ள டெக்னிக்கல் வந்து உங்களுக்கு கை கொடுக்காது. அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், ட்ரேடிங் சிஸ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் தான் உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் தெளிவாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரி, அது மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ இவ்வளோ உங்களுக்கு தெளிவாக தெரியுது, நீங்கள் ஒரு இடத்துல போட்டு அப்படி எடுத்துகிட்டு போயிட வேண்டியதானே. தொழில் பண்ணுறவன் அப்படி போட்டெல்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டான். புரியுதா, தொழில் பண்ணுறவன் தொழிலாக தான் பண்ணுவான். புரியுதா, ஒரே நேரத்தில் அப்படி வாங்கிட்டு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதானே. ஏன் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலாம் காசு இருக்குது, பல லட்சம் கோடி ரூபாய்க்கு டபக்குன்னு போட்டு டபக்குன்னு எடுத்துகிட்டு போக வேண்டியதானே. தொழில் பண்ணுறவன் நிதானமாக தான் இருப்பான். சூதாட்டம் பண்ணுறவன் தான் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு தெரியாமல் பண்ணிகிட்டு இருப்பான். தொழில் பண்ணுறவன் எவ்வளோ மார்க்கெட் கிளாரிட்டியாக இருந்தாலும், அவனுக்கு எவ்வளோ கிளாரிட்டியாக தெரிஞ்சாலும் இந்த இடத்துல என்ன ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணுமோ அதை மட்டும்தான் பண்ணுவான். அதுதான் தொழில். புரியுதா, தொழிலுக்குன்னு என்ன ஆகும், அந்த நேர்த்தி இருக்கும். எவ்வளவு கடன் வாங்கணுமோ அவ்வளோதான் கடன் வாங்குவான், எவ்வளவு கடன் கொடுக்கணுமோ அதே மாதிரி அவ்வளோதான் கொடுப்பான். நீங்கள் போய் உங்கள் தெரிஞ்ச பேங்க்ல எல்லாம் போய் கேட்டு பாருங்கள். நான் உங்கள் பேங்க்கில் வந்து நான் 20 வருஷ கஸ்டமரு, எனக்கு ஒரு டாக்குமெண்ட் இல்லாமல் ஒரு கடன் கொடுங்கன்னு கேட்டுங்க. இல்லை நகையை கொடுத்துட்டு எனக்கு வந்து இந்த நகைக்கு 90%, 95% கடன் கொடுங்க கேளுங்க, தரமாட்டான். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் என்ன பண்ணுவான், அந்த எத்திக்ஸ், அந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை மாற்றவே மாட்டான். நகைக்குன்னா இவ்வளோ தான் கடன், வீட்டுக்குன்னா இவ்வளோ தான், இதுக்குன்னா இவ்வளோ தான், இதுக்கு தான் இவ்வளோ தான். நீங்கள் எத்தனை வருஷம் கஸ்டமராக வேணாலும் இருங்க, நீங்கள் பேங்க்கில் இல்லாமல் கூட போங்க, இங்கே இவ்வளோதான்றா அந்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ துல்லியமாக சொல்கிறீங்க, இவ்வளோ கிளாரிட்டியாக நடக்குறீங்க, டபக்குன்னு போட்டு டபக்குன்னு எடுத்துகிட்டு வந்தேன். அதனால தான் உங்களுக்கு இன்றைக்கி வரைக்கும் பணம் வர மாட்டேங்குது, டபக்குன்னு போயிடுது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஓப்பனாகவே. அது மாதிரி நிறைய பேர் கேட்குறது, உங்களுக்கு இவ்வளோ நல்லா மார்க்கெட் தெரியுது, நீங்கள் எதுக்கு ட்ரேட் பண்ணுறீங்க, முழுக்க ட்ரேட் பண்ண வேண்டியதானே, நீங்கள் டபக்குன்னு போட்டு இப்படி எடுத்துகிட்டு போயிடலாமே, நீங்கள் எதுக்கு உட்காந்து கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படிலாம் நிறைய பேர் கேட்பாங்க.
புரியுதா? அதாவது நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, எவ்வளவு தெளிவாக தெரிஞ்சவங்களும் உதாரணத்துக்கு இப்போ என்கிட்ட இப்போ ஒரு என்னது ஒரு 10 கோடி ரூபா இருக்குது. இப்போ நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் இல்லை ட்ரேட் பண்ணுறேன். அந்த 10 கோடி ரூபாய்க்கு அதான் சொன்னேன், இந்த இடத்துல நான் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அவ்வளோதான் நான் ரிஸ்க் எடுக்கணும். ரிஸ்க் எடுப்பேன். புரியுதா? அதனால தான் என்னால் என்ன பண்ண முடியுது, அந்த 10 கோடி ரூபாயும் பத்திரமா வச்சு ஃபர்தராக அதை 20 கோடி 30 கோடி 40 கோடின்னு வளர்க்க முடியுது. அந்த நிதானம். அதனால தான் சொல்லுவாங்க பேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையும் மார்க்கெட்டில் நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. இந்த இடத்துக்கு என்ன பண்ணணும்னு தெரிஞ்சும் தப்பாக பண்ணீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் மார்க்கெட்டில் எப்போனாலும் நீங்கள் மார்க்கெட்டில் சம்பாரிச்ச அத்தனை இழந்து தான் போவீங்க. இது 2 தான் விஷயம். இதை தொழிலாக பண்ணாத வரைக்கும் அப்போ ஒரு தொழிலில் என்ன கிடைக்குமோ அதை தான் நீங்கள் பண்ணணும். புரியுதா? ஒரு தொழிலில் என்ன கிடைக்குது அதை தான் நீங்கள் பண்ணணும். அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேர் சொல்லித்தர மாட்டாங்க. அதில் தெரியும் ஒருத்தங்க யார் அப்படின்றது. ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாங்கன்னா நல்லா அந்த தொழிலை எப்படி நேர்த்தியாக பண்ணுறதுக்கு தான் சொல்லிக் கொடுப்பாங்களே ஒழிய ஃப்ளூக்கில் போய் லாபம் சம்பாரிச்சிட்டு வர்றதுக்கெலாம் சொல்லித் தர மாட்டாங்க. இவ்வளோ கிளாரிட்டியாக சொல்லி கொடுத்தாலும் நான் என்ன சொல்கிறேன், இந்த இடத்துல இது பத்தாது, உங்களால் இது முடியாது, இதை வச்சு பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். இதை கண்டுபிடிச்சிடலாம் ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் யார் அப்படின்னு. நீங்கள் இதே வெளியில் போய் பாருங்கள், சீன இங்கே இது பண்ணுங்கள், அங்கே இது பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. இவ்வளோ லாட்டு போடுங்க, அவ்வளோ லாட்டு போடுங்க, அப்படி கண்மூடித்தனமாக உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. புரியுதா? நிறைய பேர் கேட்குற கேள்வி, எதுக்கு நீங்கள் வந்து ட்ரைனிங் கொடுக்குறீங்க, நீங்கள் தான் நல்லா சம்பாதிக்கிறீங்களே. கரெக்டு தான், நான் அடிக்கடி சொல்கிறதா, நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன். இப்போ ரஜினிகாந்த்கிட்ட இல்லாத காசு கிடையாது, அவர் எதுக்கு ஹோட்டல் நடத்தணும் சொல்லுங்கள்? அது ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம். புரியுதுங்களா? இன்கமில் பல வழிகள் இருக்குது, அது ஒரு வழி. பணம் எந்த வழியில் வந்தால் என்ன? இதில் வர்ற பணம் தான் பணம், அதில் வர்ற பணம் தான் பணமா? இல்லை பணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லையே. அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க இன்னொரு பணம் வர்றதுக்கான வாய்ப்பை உருவாக்குறாங்க. அதே மாதிரி தான் நம்ம ட்ரேட் பண்ணுறோம், அதில் பணம் வருது. இன்வெஸ்ட் பண்ணுறோம், பணம் வருது. காப்பி ட்ரேட் பண்ணி கொடுக்குறோம், அதில் பணம் வருது. ஃபண்டட் அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணி கொடுக்குறோம், அதில் பணம் வருது. ட்ரைனிங் கொடுத்தா அதுலேயும் பணம் வருது. புரியுதா நான் சொல்கிறது? எல்லா இதுலையுமே பணம் வருது. நீங்கள் கேட்குற கேள்வி அதான், பணம் வருது. அதுக்காக தான் ட்ரைனிங் பண்ணுறோம். பச்சையாக சொன்னால் அதான். ஆனால் என்ன அர்த்தம், பணம் வருது ட்ரைனிங் மட்டும் இல்லை, பணம் சம்பாதிக்க தெரிஞ்சு ட்ரைனிங் கொடுக்கணும். அதுதான் ப்ளஸ்ஸு. பணம் இந்த அளவுக்கு சம்பாதிக்கிறதுனால தான் அந்த நிதானம் இருக்குது. இவ்வளோ சூப்பர் தொழிலை சும்மா டபக்குன்னு ஏதாவது ஒன்று ஏடா கூடமாக போட்டு மாட்டிடக்கூடாது. பணம் போயிடுச்சுன்னா இப்படி தங்க முட்டை போடுற வார்த்தை கழுத்தறுத்து கொன்ன மாதிரிங்கிற அந்த நிதானம் இருக்கிறதுனால தான் என்ன பண்ணுறோம், இதை நிதானமாக பண்ணுறோம். அது மாதிரி நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம ட்ரைனிங் வர்ற அத்தனை பேருக்கும் எல்லா ட்ரேடும் லாபம் வர்றதுக்கான மெயின் ரீசனே என்ன தெரியுமா, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான். அந்த ட்ரேடு நெகட்டிவில் போகும்போது என்ன பண்ணணுங்கிறத அவங்களுக்கு அனுபவ ரீதியாக தெரியும். ஒரு இடத்துல இல்லை, கிட்டத்தட்ட பல இடங்களில் அதை செக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 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 டெமோன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 100 200 300 400ன்னு கூட பண்ணிடுவாங்க நிறைய பேர் அந்த பீரியடுக்குள்ளே. அதனால் நம்ம குறைஞ்சபட்சம் 100 டெமோ ட்ரேடு நீங்களாகவே பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். 100 டெமோ ட்ரேட் நீங்களாகவே பண்ணணும் அப்படிலாம் நான் சொல்கிறேன். அப்போ 100 டெமோ ட்ரேடில் ஒரு ஒரு விஷயத்தை செக் பண்ணால் அப்போ டெக்னிக்கலாக செக் பண்ணியிருப்பாங்க, ஃபண்டமெண்டலாக செக் பண்ணுவாங்க, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் செக் பண்ணுவாங்க, ட்ரேடிங் சிஸ்டமில் செக் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அது உங்கள் சைக்காலஜியை என்ன ஆகும், இம்ப்ரூவ் பண்ணும். இவ்வளோதான் விஷயம். அதுக்கப்புறம் 100 லைவ் ட்ரேடு ஒரிஜினலாக 100 ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களாவே பண்ணுவாங்க, நான் எந்த சப்போர்ட்டும் பண்ண மாட்டேன், அவங்களாவே பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்பப்போ அசஸ்மெண்ட் மட்டும் இருக்கும், அவ்வளோதான். அதனால தான் சொன்னேன். அப்போ அதெல்லாம் பண்ணும்போது தான் தெரியும், ஓ ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான் இதோட ரொம்ப முக்கியமான பார்ட்டு. இதை தப்பாக பண்ணால் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் பணம் வராது அப்படிங்கிற அந்த உண்மையே அவங்களுக்கு அந்த 200 ட்ரேடு பண்ணும்போது தான் புரியும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க தோற்று போகவே மாட்டாங்க. நீங்கள் 10,000 கொடுத்தாலும் அவங்களால ப்ராஃபிட்டாக அந்த அக்கௌண்ட்டை எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் வளர்த்து கொண்டு போக முடியும். 10 கோடியை கொடுத்தாலும் அவங்க அசால்ட்டாக அந்த இடத்துலையும் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. அது அந்த விஷயந்தான், அவ்வளோதான் விஷயம். நீங்கள் ஆடி காரில் ஓட்டுங்க, பென்சு காரை ஓட்டுங்க, எந்த காரில் ஓட்டுங்க, ஆள் நடமாட்டம் உள்ள இடத்துல எப்படி ஓட்டணும்னு ஒன்று இருக்குது, ஹைவேஸில் எப்படி ஓட்டணும்னு ஒன்று இருக்குது. அதே தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட். எல்லா இடத்துலையும் நான் 120லே போவேன் அப்படின்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப தூரம் போக முடியாது. புரியுதா? எங்கேயாவது தலைகளை கவுந்து கிடக்க வேண்டியது. அது மாதிரி நான் எல்லா இடத்துலையும் 20 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போவேன்னா அதுக்கும் வேலைக்கு ஆகாது. அப்போ எங்கே வேகமாக போகணுமோ அங்கே வேகமாகவும், எங்கே மெதுவாக நிதானமாக போகணுமோ அங்கே நிதானமாக போக தெரியணும். இவ்வளோ தான் டிரைவிங். அதே மாதிரி தான் தொழில். என்னது, எங்கே எதை என்ன எவ்வளோக்கு எந்த அளவுக்கு பண்ணணுமோ அங்கங்கே அதை அப்படி இப்படி பண்ணிங்கன்னா நீங்கள் தொழிலையும் ஜெயிக்கலாம். அவ்வளோதான் விஷயம். இதை தான் நான் சொல்லித்தரேன். எந்த இடத்துலையும் உங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுறதில்ல. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், அப்போ அதுக்கு முதல்ல இந்த 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 டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ப்ரைஸ் அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் உதவும். அப்போ இதை வச்சு பண்ண முடியாது. இதை விட முக்கியமானது ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ட்ரேடிங் சிஸ்டம்,
அதுக்கப்புறம் சைக்காலஜிலாம் இருக்குது. அதனால் இதை வச்சு பண்ண முடியாது, நான் ஓப்பனாக சொல்கிறேன். இப்போ புரியுதா உங்களுக்கு? இதில் சக்ஸஸ் கிடையாது. நீங்கள் எடுக்கிற ட்ரேடை அப்படியே ப்ராஃபிட் போயிடுச்சுன்னா இது வேலை இது ஓகே சூப்பர். ஆனால் அப்படியே போகாதே. 10ல் ஒரு 4-5 டைம் போகும். இல்லை அதிகபட்சம் நீங்கள் பர்ஃபெக்டாக இன்னும் அனலைஸ் பண்ணிங்கன்னா 7 டைம் போகும். மிச்சம் 3 டைம் நெகட்டிவில் தான் போகும். ஆனால் என்ன அர்த்தம், இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, நம்ம அனலைஸ் பண்ணி எடுக்கிற இடம் கொஞ்சம் பெர்ஃபெக்டான இடம். அதெல்லாம் உடைச்சது மார்க்கெட் சோழி முடிஞ்சு. அங்கேருந்து அக்ரெசிவாக கீழே போகும். அதனால் எனக்கு எனக்கு என்ன பயம்னா அதுதான் எனக்கு ஒவ்வொரு தடையும் எனக்கு மைண்டில் வரும். ஏன்னா உங்களுக்கு அதை நீங்கள் பார்த்ததுனால தெரிய மாட்டேங்க. அக்ரெசிவாக கீழே தான் போகும். அந்த 7 தடவை நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட் முக்கியம் கிடையாது. ஆனால் 3 தடவை போகிறது பார்த்தீங்களா, அது முறையாக போகும். உங்களை வச்சு செய்கிற அளவுக்கு போகும். அப்போ அதெல்லாம் எத்தனை பேர் அந்த ஃபிட்னஸ் இருக்குது நீங்கள் அதை தாண்டி. அதுக்கப்புறம் அதை ரெண்டையும் கனெக்ட் பண்ணி எப்படி நீங்கள் ஃபண்ட் மேனேஜ் பண்ணி ஓவரால் ப்ராஃபிட்டில் எப்படி கொண்டு வருவீங்க, இதெல்லாம் தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், இதை பார்த்து பண்ணாதீங்க தயவுசெய்து. இது உங்களால் முடியாது அப்படின்னு நான் சொல்கிறது. புரியுதுங்களா? சரி, ஓகே. அதனால் பிளேலிஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், தெளிவாக இதை முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஏன் தோற்று போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் இங்கே இருக்குது. புரியுதுங்களா? பணக்காரன் எப்படி ஜெயிக்கிறாங்கன்ற விஷயம் இருக்குது. நீங்கள் ஏன் தோத்தீங்கன்றது இருக்குது. எப்படியெல்லாம் பண்ணால் ஜெயிக்கலாங்கிறது இருக்குது. அப்போ இதை முழுசாக கற்றுக்கிட்டு தொழிலாக பண்ணுங்கள். இல்லைன்னா இதை விட்டு தூரமாக போங்க. இதை தான் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறது. இந்த சேனலோட நோக்கம் அதான். சாதாரண மக்களுக்கும் பங்கு சந்தைனா என்னன்னு தெரியணும், அவ்வளோதான் விஷயம். அது மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா, ஃபர்தராக என்னென்னு தெரியணும் அப்படிலாம் நீங்கள் ஓகே தான், நியாயமானது தான், என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா. அப்போ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் அதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டால் மட்டும்தான் முடியும். சும்மா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் சும்மா வந்து ஒரு யூடியூப்பில் கேள்வி கேட்கறதுனாலலாம் கண்டிப்பாக முடியாது. இது எப்படின்னு தெரியணும், அது எப்படின்னு தெரியணும். உங்கள் ஆசையெல்லாம் கரெக்டு தான், ஆனால் எல்லாமே யூடியூப்பில் கொண்டு வர முடியாது. அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ஒன்றோட ஒன்று கனெக்ட் பண்ணுறது. ஒரு ட்ரேட் எடுத்து வச்சுட்டு அப்படியே உட்காந்துட்டு போயிட்டு நாளைக்கு வந்து பண்ணுற விஷயம் கிடையாது. இப்போ டெக்னிக்கலுங்கிறது இன்றைக்கி எடுத்து வச்சுட்டு நான் நாளைக்கு வந்து பண்ணலாம். இல்லை எனக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ இல்லை 2 நாள் கழிச்சு கூட வந்து அதை நான் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படி கனெக்ட் பண்ண முடியாது. ஒரு ட்ரேட் எடுத்தால் அது முடிக்கிற வரைக்கும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டை கனெக்ட் பண்ணணும். என் ஜவுரியத்துக்குலாம் வந்துட்டு மார்க்கெட்டை எனக்காக அங்கே வெயிட் பண்ண. அதனால தான் சொல்கிறது, இதை யூடியூப்லலாம் கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது. புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது மாதிரி நிறைய பேருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட பழைய இதை எல்லாத்தையுமே நீங்கள் கொஞ்சம் இது பண்ணுங்கள். பழைய இதுனா ஒரு லைவ் ட்ரேடு மாதிரி எடுத்து எங்கள் கண் முன்னாடி பண்ணி காட்டுங்க அப்படின்றீங்க. ரெண்டாவது நான் அவங்களுக்கும் சொல்லிக்கிறது என்னென்னா, நீங்கள் அந்தளவுக்கெல்லாம் உங்களுக்கு நான் கண்ணு முன்னாடிலாம் டான்ஸ் ஆடி காமிச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுறது, நீங்கள் வருவீங்கன்னா நான் ஓப்பனாக அதான் சொல்கிறேன், நீங்கள் வரவே வேண்டாம் தான் நான் சொல்லுவேன். புரியுதா? வரவே வேண்டாம் தான் அதை சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விஷயம் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். அது ஹியூமனோட மைண்ட் செட். அது நம்ம அவங்கள தப்பு சொல்ல முடியாது. சிலர் வந்து என்னை நேராக பார்த்தா தான் நான் கிளாஸுக்கு வருவேன்பீங்க. அது உங்களோட மைண்ட் செட்டு. பட் என்னால் இருக்கிற ஆளை ஃபுல்லாக நான் நேராக பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 700 பேருக்கு மேலே நான் பேசியிருக்கேன். 700 பேரும் என்ன நேராக பார்த்தா தான் வருவீங்க அப்படின்னா, 700 பேரை பார்க்குறதுக்கு மட்டும்தான் எனக்கு டைம் இருக்கும். புரியுதா? அந்த அளவுக்குலாம் நீங்கள் பார்த்து தான் தொட்டு தடவி பார்த்து தான் நம்பிக்கை வரணும். நீங்கள் வராதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். புரியுதா? ஒருத்தவங்களோட விஷயம் தான் உங்களை காப்பாற்றும். என்னை பார்த்து என்ன பண்ண போகிறீங்க? என்ன புரியுதுங்களா? அந்த விஷயம் இந்த 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 விஷயம் இவங்கள்ட்ட இருக்கா, அதை தான் நீங்கள் பார்க்கணும். அதை நீங்கள் திங்க் பண்ணி அதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா போதும். ஒரு 10 வீடியோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள்ட்ட விஷயம் இருக்குது, விஷயம் இல்லைன்னு. அப்போ அந்த மாதிரி விஷயத்த பார்க்கணும். அப்போ ரெண்டாவது நான் என்ன பண்ணுறேன், நீங்கள் ட்ரைனிங் வந்தீங்கன்னா 100 டெமோ இருக்குது, 100 லைவ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். அப்போ இது வேலை செய்யாதுன்னா எப்படி உங்களோட சேர்ந்து நான் 100 டெமோ பண்ணுவேன், 100 லைவ் பண்ணுவேன். அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்க்கணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நீங்கள் நேராக பார்த்தா தான் வருவேன், உங்கள் கிளைண்ட்டை காட்டினா தான் வருவேன், இதெல்லாம் எங்கேயுமே நடக்காது. புரியுதா? சில இடங்களில் சில விஷயங்களை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். புரியுதா? ஒரு தேட்டருக்கு போகிறீங்க படம் பார்க்க, படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்குன்னு தெரியாது, பணத்தை கட்டி தான் உள்ளே போகணும். இல்லை நீங்கள் எனக்கு வந்து அந்த படத்தை வந்து ஒரு மணி நேரம் போட்டு காட்டினா தான் நான் நம்புவேன். என்ன போடுவானா, அவன் காதில் தான் போடுவான். அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, சிலர் அதை பண்ணலாம். இங்கே அதெல்லாம் அதுக்கான வேலையெல்லாம் கிடையாது, அதுக்கான டைமும் கிடையாது. அவன் ட்ரைனிங் வந்தவங்களே என்ன நேராக பார்த்ததில்ல. என்னோட கிளைண்ட்லேயே அதை நான் சொன்னேன், 70% பேர் இன்றைக்கி வரைக்கும் என்ன நேராக பார்த்த ரிசல்ட்டை தான் பார்க்கணும் நீங்கள். புரியுதுங்களா? அப்படி நீ நேராக பார்த்து தான் நீங்கள் வருவீங்கன்னா என்னால் டைம் போட முடியாது. நீங்கள் நேராக பார்க்கவும் வேணாம், நீங்கள் வரவும் வேண்டாம். இதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. அதனால தான் இதுக்கான பதிலெல்லாம் நான் ஓப்பனாக சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும், கரெக்டு தான். நீங்கள் பணம் போடையில் கட்டாயம் அதுக்கான கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது தான். அதெல்லாம் நான் மதிக்கிறேன். பட்
நீங்கள் இப்போ நீங்கள் நேராக வர வேண்டாம், இன்னும் வெயிட் பண்ணுங்கள். இன்னும் 6 மாதம் 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கூட நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கூட வாங்க. புரியுதா? அது வரைக்கும் இந்த சேனல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபர்தராக பாருங்கள். இல்லை இது இது இருக்குது, இது நம்பர்லாம் இருக்குல்ல, நீங்கள் ஃபர்தராக எப்போ வேணாலும் வாங்க. உங்களுக்கு அதுக்காக இன்றைக்கி ஒரு இதில் 100 வீடியோ வந்தவொடனே கூட உங்களுக்கு நம்பிக்கை வரணும்னு கிடையாது. ஒரு 200 வீடியோ வந்தவொடனே நம்பிக்கை வரவங்க வாங்க. இல்லை வரவே இல்லைன்னா நீங்கள் வரவே வேணாம் தான் அதுதான் நான் ஓப்பன் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன். இது உங்களுக்கு செட் ஆகாது அப்படின்னு தோணுதுன்னா என்ன பண்ணுங்கள், ஜஸ்ட் இதை விட்டுட்டு தூக்கி போட்டு வேலைக்கு ஆகுதுன்னு தூக்கி போட்டு போயிடுங்க, அவ்வளோதான். நான் அடிக்கடி இந்த இந்த இது இந்த ஆங்கிளில் தான் நான் ஒரு விஷயத்தை உங்களை பார்க்க சொல்லுவேன். எத்தனையோ சோப்பு விளம்பரம் பார்க்குறோம், அத்தனை சோப்பையும் வாங்கி ஒன்றா கரைச்சி குளிக்கிறது இல்லை யாரும். நமக்கு பிடிச்ச சோப்பை தானே வாங்குகிறோம். அதே மாதிரியான விஷயங்கள் தான் இது. எல்லாரும் வரணும்னு கட்டாயம் கிடையாது, எல்லாருக்கும் இந்த சேனல் பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அது அது நேச்சுரலி பாசிபிளும் கிடையாது. புரியுதா? சிலருக்கு வந்து 1 ஹவர் இந்த வீடியோ பார்க்கணுன்னு ஆசை இருக்கும், ஆனால் டைம் இருக்காது, வேலைக்கு அது இதுன்னு. அப்போ அந்த மாதிரி நபர்கள் வர முடியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அது கரெக்டு. அது மாதிரி சிலருக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இல்லை நேராக பார்த்தா தானே அவங்க ட்ரைனிங் வருவேன்றது இருக்கும். அவங்களோட ஏற்கனவே உள்ள அனுபவம் கரெக்டு. நேராக பார்த்து பயிற்சி பணத்தை கொடுத்தா நம்ம ட்ரைனிங் போகணும், கரெக்டு. பட் என்னால் அது முடியாது. அவங்களோட பாசிபிலிட்டி பார்க்கணும்ல. உங்களோட ஆசை அது கரெக்டு, ஆனால் எனக்கு முடியணும்ல, முடியாது. அப்போ முடியாதுன்னா என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக அப்போ வர வேண்டாம். அதுதான் நான் சொல்ல முடியும். கரெக்டாக? ஏன்னா உங்களோட சேஃப்டி தான் உங்களுக்கு முக்கியம். அப்போ நீங்கள் சேஃப்டியாக இருந்துக்கோங்க. உங்கள் மைண்ட் செட்டில் நீங்கள் உறுதியாக இருங்க. புரியுதா? அவ்வளோதான் விஷயம். அப்போ என்னைக்காவது வாய்ப்பு இருந்து பார்த்தோன்னா அப்போ நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா பண்ணாதீங்க, அவ்வளோதான். அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இது இருக்கும். எல்லாத்துக்கும் திருப்திப்படுத்துகிற மாதிரி நடக்க முடியாது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் என்ன சொல்கிறது அப்படின்னா, உங்களுக்கு எந்தெந்த லெவலுக்கு இது பயன்படுதோ அந்தந்த லெவலுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது மாதிரி ஒரு ஒரு நிர்வாகத்தில் வந்து ஒரு 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 விஷயங்கள் வந்து பொதுவாக தான் இருக்கும், ஜென்ரலாக தான் இருக்கும். எல்லாருக்கும் ஓவரால் அதிகபட்சம் என்ன பெனிஃபிட்டோ அது அந்த மாதிரி தான் இருக்கும். ஆளுக்கு தகுந்த மாதிரிலாம் நிர்வாகம் பண்ண முடியாது. அது மாதிரி சில விஷயங்கள் இப்படி தான் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கும். அந்த சிஸ்டத்துக்குள்ளே தான் நீங்கள் வரணுமே ஒழிய உங்களுக்கு பிடிச்ச மாதிரிலாம் சிஸ்டத்தை மாற்றிக்கிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் அடிப்படை தான், இது உங்களுக்கே தெரியணும். புரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். சரியா? அதனால் பிளேலிஸ்ட் இருக்கிற ஒவ்வொரு வீடியோயும் பார்த்து ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இதை பயன்படுத்துங்க. அது மாதிரி இதில் உள்ள விஷயங்கள் வந்து நான் மறுபடியும் சொல்கிறதான். ஏன் அப்படின்னா, நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், என்னோட ப்ரொஃபைல் டிஸ்கிரிப்ஷனில். இது வந்து எஜுகேஷனல் பர்பஸ் சேனல். அதனால் யாரையும் நான் வந்து என்ன பண்ணக்கூடாது, ராங்காக கைட் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன், இதில் உள்ள விஷயங்கள் 20% தான். புரியுதா? அதை சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறது இல்லை, உண்மையும் அதுதான். ரெண்டாவது சொல்லவும் செய்யணும். புரியுதுங்களா? ஒரு 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 என்ன சொல்கிறது, ஃபினான்ஸ் ஓரியன்ட் யூடியூப் சேனல் நடத்தும் போது அதை கட்டாயம் அதை சொல்லி ஆகணும். அது மாதிரி எந்த இடத்துலையும் இந்த இந்த ஸ்டாக்கை வாங்குங்க, இந்த விலைக்கு வாங்குங்க, அந்த விலைக்கு வாங்குங்கன்னு டிப்ஸ் எல்லாம் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. லைவாக ஒரு ட்ரேட் பண்ணி காட்டுங்க, அப்படின்னா நான் என்ன சொல்லணும், அந்த ட்ரேடில் என்ன சொல்லணும், லைவாக பிட்காயின் 12,300க்கு வாங்க, இல்லை 60,200க்கு வாங்க, இப்படி விலையை சொல்லி நான் சொல்லணும். அதுக்கு பேர் தான் லைவ் ட்ரேடு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது, செபியோட ரூல் அது. இந்த மாதிரி ஒன்றுமே தெரியாதவங்க பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. புரியுதா? ஒன்றுமே தெரியாதவங்க பண்ணுவாங்க, ஆனால் செபியோட ரூல் படி பண்ணக்கூடாது. மக்களை வந்து எந்த இடத்துலையும் நீங்கள் இந்த இடத்துக்கு வாங்க, அந்த அந்த விலைக்கு வாங்கன்னு சொல்லக்கூடாது. அது வந்து அட்வைஸ், அதுக்கு பேர். நமக்கு வேணால் லைவ் ட்ரேடு நம்ம பேர் வச்சுக்கலாம், அதுக்கு பேர் அட்வைஸ். அப்படி ஒருத்தவங்க வாங்கி நஷ்டமாச்சுன்னா அது வந்து பெரிய அஃபென்ஸு. ஏன் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அவங்கள பொறுத்த வரைக்கும், ஏன் தெரியாத ஆளை வாங்க வச்ச அப்படி தான் கேட்பாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, சின்ன குழந்தை கையில் சாவியை கொடுத்தா யாரை சத்தம் போடுவாங்க? யாரும் காரை திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்க. இந்த குழந்தைய திட்டுவாங்களா? திட்ட மாட்டாங்க. உனக்கு எங்கேயா போச்சு அறிவு, ஏன் சின்ன குழந்தை கையில் சாவியை கொடு, அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி தான். அப்போ என்ன பண்ணணும், கார் ஓட்ட சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் நீ பக்கத்துலேருந்தே ஓட்ட சொல்லி கொடுத்துருந்தீங்கன்னா பிரச்சனை வந்திருக்குமா? இது கார் ஓட்டுறதா அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே தான் நான் சொல்கிறேன். நீங்கள் பக்கத்துலேயே இருந்து கற்றுக்கிட்டு அப்புறம் ஓட்டுங்க. நீங்கள் ஓட்டுங்க, பிரச்சனை இல்லை. உங்களுக்கு சொல்லித்தர்றதுக்கான ஒரு ட்ரேட் பண்ணுறேன்னா நான் உங்கள் பக்கத்துலேயே இருப்பேன். நீங்கள் தப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு. தப்பாக பண்ணாலும் சரி பண்ணுறதுக்கு சொல்லி தருவேன். இதே நான் பாட்டுக்கு என் இஷ்டத்துக்கு நாங்கள் இதை இப்படி பண்ணலாம், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கள், இங்கே பண்ணியிருக்கேன், இங்கே பை பண்ணியிருக்கேன், நான் இதை பார்த்தே நீங்கள் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க. அப்போ நான் இந்த இடத்துல ஒரு பை போட்டிருக்கேன், நாளைக்கு இந்த பை டார்கெட் போகும்னு சொன்னால் நீங்கள் கையை காலை வச்சுட்டு சும்மா இருப்பீங்களா? இதுதான் பிரச்சனை. புரியுதா? இதுக்கு தான் இதெல்லாம் சட்டத்தில் இருக்குது. சும்மா உங்கள் சௌரியத்துக்கு ஒரு லவ் ட்ரேட் பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இதை பண்ணுங்கன்னு நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க. ஆனால் பாதிப்பு எத்தனை பேருக்கு, அதை யோசிக்கணும். இப்போ என்ன ஆகுன்னா, லைவ் ட்ரேடு இந்த மாதிரி டிப்ஸு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அதான் சொல்கிறேன் இல்லையா, கரெக்டாக உள்ளவங்க அந்த மாதிரி என்னது இந்த க்ரூடான விஷயங்கள் பண்ண மாட்டாங்க. அவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சும்மா இந்த ஏதாவது கற்றுக்கூட்டி தான் ஏதாவது உட்காந்து நான் லைவ் ட்ரேட் பண்ணுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன்னு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கும்.
ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்போ செபியோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் வாங்க வீங்கன்னு சொல்லக்கூடாது. ஆனால் ட்ரைனிங் கொடுக்கலாம். அதில் நீங்கள் பார்த்துக்கலாம், ட்ரைனிங் கொடுக்கலாம். அப்போ ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன பண்ணுங்க, ஆட்டோமேட்டிக்காக இது வேலை செய்தா இல்லையான்னு ஒரு 20 டெமோட்ரேட் பண்ணி பார்த்தா தெரியுது. இல்லை 100 டெமோட்ரேட் பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகுது, ஆமாம் இது வேலை செய்யுது, இது வேலை செய்யலைன்னு. அவ்வளோதான விஷயம். அதனால தான் சொன்னேன், லைவ் ட்ரேடிங் மாதிரி ஓப்பன் மீடியாவில் நான் கொடுக்க முடியாது. இல்லை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு வாட்ஸ்அப் கம்யூனிட்டி வச்சுருக்கோம், அங்கே நான் அப்பப்போ ஷேர் பண்ணுவேன். சிலரோட ப்ராஃபிட்டுகளை நான் ஷேர் பண்ணுவேன். அங்கே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா அது வந்து நீங்கள் பிரத்யேகமாக வர்றீங்க அந்த கம்யூனிட்டிக்கு. நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்களா முடிவு பண்ணி வர்றீங்க அந்த இடத்துக்கு. ஸோ அப்போ அங்கே நான் என்ன பண்ணலாம், ஓரளவுக்கு நான் வந்து அதுக்காக அங்கேயே வேலையத்து 24 மணி நேரம் இன்றைக்கி ப்ராஃபிட் இவ்வளவு, இது இவ்வளவு, இது இவ்வளோன்னு அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அங்கே வந்து ஓரளவு ஒரு 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 ட்ரைனிங் வந்து அவங்களோட ஒரு ரிவ்யூ ஓரளவு கொடுக்கலாம். வாரத்துக்கு ஏதோ 1-2 கொடுக்கலாம், அவ்வளோதான். அவங்களோட ப்ராஃபிட்டு காட்டலாம். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வருது, அவ்வளோதான். இப்படி தான் கொடுக்க முடியுமே ஒழிய வர்றால ஃபுல்லாக நான் நேராக பார்த்து கட்டாயம் அதெல்லாம் முடியாது, அது வாய்ப்பே கிடையாது. புரியுதுங்களா? அதான் நான் சொல்கிறேன், கோடிக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணுற என் கிளைண்ட்டே இன்றைக்கி வரைக்கும் என்ன நேராக பார்த்தது கிடையாது. நம்பிக்கையில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட ரிசல்ட்டு, அவ்வளோதான் விஷயம். ரிசல்ட்டு தான் நம்ம யாருங்கிறத காட்டணும். அதனால சொன்னேன், 10 வீடியோ பார்த்து உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் நேராக பார்க்குற 10 நிமிஷத்தில் நான் பேசினா மட்டும் உங்களுக்கு என்ன புரிய போகுது? அந்த ஒரு ரீசன் தான் நான் என்ன சொல்கிறது, நேரெல்லாம் பார்க்குறதே இல்லை. இதுவே விளக்கண்ணைக்கு இதுவே உனக்கு புரியலைன்னா நீ எத்தனை தடவை நான் உட்காந்து பேசினாலும் இவனுக்கு புரிய போகிறதில்ல. அவ்வளோதான் விஷயம். புரியுதுங்களா? சரி, ஓகே. அதனால் எத்தனையோ பேர் நேராக பார்த்தீங்க, கிளாஸ் எல்லாம் படிச்சிங்க நேராக பார்த்து, அங்கெல்லாம் ஜெயிச்சிட்டிங்களா? நீங்கள் ஒரு கேள்வி கேட்டால் எனக்கு ஒரு கேள்வி இருக்குங்களா, அங்கெல்லாம் ஜெயிச்சிட்டிங்களா? நேராக பார்த்தீங்களே, 4 நாள் 5 நாள் 3 நாள்னு 24 மணி நேரம் கூட தானே இருந்தீங்க. இப்போ அங்கெல்லாம் ஜெயிச்சிட்டிங்களா? அப்போ ஒரு ஆள் ஜெயிக்க வைக்க முடியுமா, அந்த ஆள்கிட்ட இருக்கிற அந்த ஸ்கில்லு நாலேஜ் ஜெயிக்க வைக்குமா உங்களை? அப்போ எது வேணுமோ அதை தான் நீங்கள் பார்க்கணும். புரியுதா? அந்த மாதிரி அடிப்படையான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.